கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இருக்கீங்களா? கையில் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு யோசபாத்தினுடைய செய்தியை நாம் சில வாரங்களாகவே நாம் கேட்டு வருகிறோம். யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே நடந்த பின்னடைவு, யோசபாத் ஒரு தேவனுடைய யூதருக்கு ராஜாவாக தேவன் அவனை உயர்த்தின பிறகும் அவனுடைய சம்பந்தம் தேவனோடு அல்லாமல் தேவன் விரும்பாத அவிசுவாசியோடு வைத்தது நிமித்தமாய் தேவனை விட்டு போன ஒரு பாகால் தீர்க்கதரிசிகளோடு அவன் வைத்த சம்பந்தத்தின் நிமித்தமாய் யோசபாத்தினுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவன் பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் வந்தது. அவன் மகனை இழந்தான். அவனை அழித்து விடுவதற்கு ஆகாப் அவனுக்கு கண்களை மறைத்து எப்படியாகிலும் முன்னே விட்டு இவனை கொலை செய்து விட வேண்டும். கேட்டா என்ன, இவனால கொல்ல முடியல. இவன் என்ன செஞ்சிட்டான், முன்னாடி விட்டு இவனை கொன்றுன்னு பிளான் பண்றான். ஆனாலும் கர்த்தருடைய கரம், அந்த வில், அந்த அம்பு யோசபாத்த கல்ல மாறாக ஆகாபுடைய தலைக்கு நேராக அந்த தலையினுடைய சந்தில் போய், அதாவது என்ன சொல்றது, அந்த வீரனுடைய தலையில அவன் வைத்திருக்கிற அந்த தொப்பிக்கு உள்ள போய் அதை சொருகி அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான். அந்த கவசத்துக்குள்ள அந்த அம்பு போய் சேர்ந்தது. உண்மையா சொல்றேன், தப்பு செய்யறவன் மறைஞ்சு எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அந்த அம்பு தேவனுடைய கையிலிருந்து விழுகிற அந்த அடி நிச்சயமாய் விழும். இருக்கீங்களா? ஆனா யோசபாத் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், தன்னை மனம் திரும்பி அவன் தேவ சமூகத்தில் அநேகரை கிறிஸ்துவ அண்டையிலே, தேவன் அண்டையிலே கொண்டு நடத்துவதற்கு அவன் வேதாகமத்தை மீண்டும் கொடுத்து மக்களுக்குள்ளே எல்லாரும் பரிசுத்தவான்களை ஏற்படுத்தி குற்றமல்லாதவர்களை ராஜாக்களாக, அதாவது நேரஸ்தராக அவன் நிறுத்தினான். குற்றமற்ற அதிகாரிகளை நிறுத்தினான். லேவியரை, ஆசாரியர்களை அவன் நிறுத்தினான். நியாயாதிபதி, நியாயம் விசாரிப்பதற்கு அப்படிப்பட்டவர்களை நிறுத்தினான். தேசம் முழுவதும் ஒரு பயங்கரமான ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு அவன் ராஜ்யங்கள் முழுவதும் அவன் கர்த்தருடைய வேதத்தை மீண்டுமாக ஆதியிலே தேவனுடைய வார்த்தை அவன் கொடுத்தது போல மீண்டும் அவன் செய்ததினாலே பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை பார்த்து அனானியானுடைய மகன் யெகூவை கொண்டு கர்த்தரை எச்சரித்தார். எப்பா, நீ துன்மார்க்கனுக்கு நீ துணை போயிட்டியே, நீ இப்படி செஞ்சது மகா பெரிய தவறு என்ற உடனே அவன் மனஸ்தாபப்பட்டு தான் செய்த தவறுக்கு முன்பாக அவன் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் அவன் தேவனை தேடுவதற்கு எல்லா விக்கிரகத்தினுடைய பலிபீடங்களை உடைத்து அவன் செய்ய ஆரம்பித்து என்ன தெரியுமா, அவன் ஜனங்களை ஜெபிக்கிறவனாக தேசம் முழுவதும் பரிசுத்தம் உள்ளவர்களை எழுப்ப அந்த குற்றமற்றவர்களை ராஜ்யபாரங்களை நிறுத்தி வைத்தான். மக்களை எல்லாம் கர்த்தருக்கு நேராய் திருப்பினான். தேவன் தான் என்று சொல்லி நிறுத்தினதினாலே கர்த்தர், பைபிள் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. யோசபாத்தினுடைய உத்தமன் என்றால் நல்லவன் என்று அர்த்தம். அவன் நல்லவனாக மாறினது நிமித்தமாய் அவர் இறங்கி வந்தவனுக்கு துணையாய் நிற்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் கடந்த நாட்களில் ஒருவேளை உங்கள் சம்பந்தம் வேற யாரோடு இருந்திருக்கலாம், உங்கள் உறவுகள் வேற யாரோடு இருந்திருக்கலாம், உங்களுடைய ஐக்கியம் வேற யாரோடு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த யோசபாத் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்மை மாற்றுவதற்கு கொடுத்த நல்ல ஒரு வேத சத்தியம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் மாறினால் தேவன் உங்களுக்கு துணையாய் நிற்பார். நீங்கள் மாறினால் உங்கள் பிள்ளைக்கு கர்த்தர் துணையாய் நிற்பார். நீங்கள் மாறினால் உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் துணையாய் நிற்பார். நீங்கள் மாறினால் உங்கள் குடும்பத்துக்கு அவர் துணையாய் நிற்பார். நீங்கள் மாறினால் பரீட்சைக்கு அவர் துணையாய் நிற்பார். ஆமென். இன்னைக்கு பிள்ளைங்களுடைய படிப்புக்கு கர்த்தர் அவர் துணையாய் நிற்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கால வேளையிலே இந்த நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே அவர் எல்லா இடங்களில் அவர் துணையாய் நிற்கிற தேவன், துணையாய் நிற்கிற தேவன். இன்றைக்கு நான் சொல்றேன், ஆமென் ஆமென். யோசபாத்தினுடைய வாழ்க்கை ஒரு துணையாய் நிற்க கர்த்தர் உதவி செய்தாரா? ஆமென். இப்படியாக அவன் கர்த்தர் அவனுக்கு துணை நிற்கும் பொழுது, நல்லா கவனிங்க, இவன் ஆகாப் ராஜாவோடு துணைக்கவன் போனான்.
ஆகாப் ராஜாவுடைய யுத்தத்திற்கு அவன் சீரிய படையை அழிப்பதற்கு ராமோத்துக்கு உன் படை என் படை, உன் குதிரை என் குதிரை, உன்னோட நானும் வரேன் போயிட்டான். ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், அவனோடு இவன் துணையா போன போது, இவன் ஒருவேளை துன்மார்க்கனா இருந்த ஆகாப்புக்கு துணையா நின்ற போது, அவன் கூப்பிட்டு அந்த கூக்குரலை கேட்டு கர்த்தர் இவன் மனம் திரும்புதலை பார்த்து, இவன் வசனத்தை கொடுக்கிறத பார்த்து, இவன் உத்தமனுக்கு அவர் துணையாய் நின்றது. ஆமென். மோவாபியருக்கு தெரியல, அம்மோனியருக்கு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. சில வேளைகளில் நல்லா கவனிங்க, அபிஷேகிக்கப்பட்டவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான், வேதத்தை வாசிச்சவங்க தான். ஆனா பிசாசு அவன் தோண்டி உங்கள் வாழ்க்கை குடும்பத்தை அழிப்பதற்கு அவன் பலமுறை அவன் வந்தபோது, பலமுறை நீங்கள் ஏமாற்றம் அடைந்து, பலமுறை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நலிந்தவர்களாய் நிற்கும் பொழுது, அதே போலதான் இந்த முறை பிசாசு அம்மோனியர்களை எழுப்புறான், மோவாபியர்களை எழுப்புறான். இவங்க ரெண்டு பேரும் சாதாரண நாட்கள் கிடையாது. சீரிய படையிலிருந்து எப்படி அவன் சமாரியா நாட்டுக்கு இவன் போனானோ, அவன் இப்போ இவனை தேடி ஒரு கூட்டமே வருது. இப்ப வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி இருக்கீங்களா? முந்தி இவன் பாவத்துக்கு விரோதம் பண்ணாம பாவம் செய்யறவனோட இவனும் துணை போயிட்டான். இருக்கீங்களா? தவறு செய்யறவனோட இவன் துணை போனதுனால ஆண்டவர் பார்த்தாரு, இவனை எப்படா இவனை விட்டுலாமான்னு பார்த்தாரு. ஆனா இவன் கூப்பிட்டோன்னு ஆண்டவர் இறங்கிட்டார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். இவன் கூட இருந்த ஆகாபு இவனை அழிப்பதற்கு நல்ல சாப்பாடு போட்டு இவனை அழிப்பதற்கு அவன் இஸ்ரேல் ராஜாவுடைய வஸ்திரத்தை தரிச்சு என்ன பண்ணான்? அவன் உட்கார்ந்துட்டான். யாருங்க? யூத ராஜா இப்ப உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா அவன் என்ன செய்யறான்? இஸ்ரேல் ராஜா வேஷம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா இப்ப நடக்கிறது என்ன? இவன் ஆண்டவர் இவனுக்கு துணை நிற்கும் போது இவனுக்கு விரோதம் நிறைய எழும்புது. இருக்கீங்களா? நீங்க என்னைக்கு ஜெபிக்கணும்னு ஆரம்பிப்பீங்களோ அன்னைக்கு தான் உங்க வேலையில பிரச்சனை வரும். நீங்க என்னைக்கு பரிசுத்தமா இன்னையிலிருந்து ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும்னு இன்னையிலிருந்து பரிசுத்தமா வாழணும் நீங்க ஓபன் பண்றீங்களோ, அன்னைக்கு சத்ரு குடும்பத்திலிருந்து ஒருத்தனை எழுப்புவான். உங்க மனைவி மூலமா எழும்புவான், புருஷன் மூலமா எழும்புவான், குடும்பத்தார் மூலமா எழும்புவான். அம்மோனியர் யாரு? மோவாபியர் யாரு? இவங்க வம்சத்தை யோசிச்சு பாருங்க. லோத்தினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் இவர்கள். லோத்தின் மூலமாய் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் இவர்கள். தேவன் விரும்பாத அவலட்சணமான சந்ததி இந்த 2 சந்ததியும். நன்றாய் கவனிங்க. 2 பேர் எங்கிருந்து வந்தவங்க? சோதோம் குமாரால இருந்து வந்தவங்க. இவனுக்கு விரோதமாய் வர்றது இப்ப யாரு பாருங்களேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? யோசபா தேவனுக்காய் துணை நிற்கும் போது இப்ப பிசாசு இச்சையின் ஆவியை எழுப்பி விடுறான். பயங்கர ஆளுங்க. அம்மோனியர் யாரு? மோவாபியர் யாரு? லோத்து மூலமா பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு வந்த சந்ததி. கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. பரிசுத்த சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி. ஆனா அந்த சந்ததிக்கு விரோதமா, அந்த யூதனுக்கு விரோதமா, அந்த ராஜாவுக்கு விரோதமா யோசபாத்து கர்த்தர் அவனோட இருக்கிறாருன்னு தெரிஞ்சு இப்ப ஆமென் சோத்திரம், இப்ப அவன் ஆண்டவர் நம்பி உட்கார்ந்து இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? ஒன்னா வெளியிருந்து போராட்டம் வரும், இல்லையா மாம்சத்திலிருந்து போராட்டம் வரும். இந்த 2 யுத்தத்தை ஜெயிக்கிறவன் நல்லா கவனிங்க. கோலியாத் என்றால் மாம்சம். இருக்கீங்களா? கோலியாத்னா மாம்சத்துக்குரியவன். அவன் என்ன பண்ணுவான்? அவன் யுத்தம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அதனால தான் சவுல் மாம்சத்துக்குரியவனா இருந்தான், அவனால எதிர்கொள்ள முடியல. ஆனா அதே தாவீது அபிஷேகிக்கப்பட்டவன், மாம்சத்தினால மேற்கொள்ளவே முடியல. இன்னைக்கு நீ சவுலா இருந்தா கோலியாத்தும் பயப்படுவேன். ஆனா நீ தாவீதா மாறிட்டீன்னா, அந்த அபிஷேகிக்கப்பட்டவனாய் இருந்த தாவீதோடு அவன் கோலியாத்து மேற்கொள்ள முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய இருக்கு, அதனால நான் வேகமா அடுத்த கிராஸ் பண்ண போறேன். நீங்க நல்லா கவனிங்க. மனுஷரும் கூட என்ன செய்யறான்? யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணினார்களாம். ஆமென். யுத்தம் பண்ண வந்தார்கள். 2ஆம் வசனம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். நன்றாய் கவனிங்க. இப்படி வந்து ஆமென் கேள்விப்பட்ட உடனே அருமையான தேவ பிள்ளையை நன்றாய் கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது இருமா, அப்பொழுது எப்பொழுது
யுத்தம் பண்றதுக்கு அம்மோனியன் வந்துட்டான், மோவாபியன் வந்துட்டான்னு சொன்னோன்னே இவன் பயப்படல. யுத்தத்தின் செய்தியை கேட்ட உடனே பயப்படல. இதே ஆகாப்பு கூட போகும் பொழுது இவன் பயந்துட்டான். ஆனா இப்ப கர்த்தர் அவனோடு துணையா நிற்கும் போது இப்ப இவன் பயப்படல. இவன் உடனே என்ன செய்கிறானா? வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஹல்லேலூயா. முதல் முறையாய் அவன் ஆகாப் கூட போகும்போது பயந்தான். அந்த பயந்ததுனால அவன் ஆண்டவரேங்கும் போது ஆண்டவர் இறங்கினாரு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு மனுஷன் எதை கண்டு பயப்படுவான் தெரியுமா? யோசபாத்து முன்பாக ஆகாப் ராஜாவோடு போகும்போது அவன் என்ன செஞ்சான்? அப்பா உன் பின்னாடி நான் வரேன்னு போனான். அப்போ உன் பயந்தான். ஆனா இப்ப பயந்த போது ஆகாப் ராஜா கூட போகல. அவன் ஆமென் சொல்லுங்க. இப்ப கூட துணை நிற்பது கர்த்தரே நிற்கிறாரு. சிஸ்டர், உன் கர்த்தரே நிற்கிறாரு. நீங்க பணத்தை கண்டு பயப்பட மாட்டீங்க, பொருளாதாரத்தை கண்டு பயப்பட மாட்டீங்க. பிசாசுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன யுத்தம் கொண்டு வந்தா நீங்க விழுந்துருவீங்க, பயப்படுவீங்கன்னு. பணத்தை கை வச்சு பார்த்தா முடியல, ஆட்களை எழுப்பி பார்த்தா முடியல, அவன் வீட்டாரை எழுப்பி பார்த்தா முடியல, ஃப்ரெண்ட்ஸை எழுப்பி பார்த்தா முடியல, கூட இருக்கிறவனை எதிரியா அவன் எழுப்பி பார்த்தா முடியல. ஹலோ ஹலோ, எல்லாரும் எழுப்பி பார்க்கறான், முடியல. இப்ப சாத்தான் எழுப்புறான் அம்மோனியரை. யார் அவங்க? இச்சைக்குரிய சந்ததி, பாவத்துக்குரிய சந்ததி. பாவத்துக்குரிய சந்ததி இருக்கீங்களா? தேவன் விரும்பாத சோதோம் குமாராவிலே வாழ்ந்த குடும்பம் அது. லோத்து மட்டும்தான் அவன் நீதிமானா இருந்து அவன் பாதிக்கப்பட்டுட்டே இருந்தானா. லோத்தினுடைய மனைவி இடையிலேயே அவன் ஆமீன் உப்பு தூணா மாறி அவன் பின்மாறிட்டா. அதுக்கப்புறம் வந்த சந்ததி. நல்லா கவனிங்க. நீங்க பணத்தை கறிஞ்சு பயப்படல, உறவுகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பின போது பயப்படல, உங்களுக்கு விரோதமாக கேஸ் போட்ட போது பயப்படல, உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் வச்ச போது பயப்படல, உங்களுக்கு விரோதமாக பல வார்த்தைகளை சொல்லும்போது பயப்படல. எப்போ பயந்தீங்க தெரியுமா? செய்யாத தப்ப இச்சையின் காரியத்தை இச்சைக்கு பயப்படுகிற மனுஷனா நம்மளை பிசாசுக்கு தெரியும். இச்சை ரோகத்தை கொண்டு வரணும், இச்சையில் உன்னை விழ வைக்கணும்னு சொல்லி பிசாசி அவனுடைய செட்டப் பண்ற ஆட்களை ஏவி விடுவான். நீ அதில் விழுந்துடக்கூடாது. எல்லாம் தூதர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிற தூதர்களா? முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற, பைபிளை வாசிச்சு பார்க்கிற, மைண்டை விட்டு போகல. அது ஒரு ஆவி. உனக்கு விரோதமாய் போராடுகிற அம்மோனியன் ஆவி, உனக்கு விரோதமாய் போராடுகிற மோவாபியின் ஆவி. நீ தனியா இருக்கிற, உனக்கு யாரும் இல்லை, உன் கூட யாரும் இல்லை, உனக்கு துணை யாரும் இல்லை. அவன் ஏவி விடுறான். இப்ப எப்படிப்பட்ட ஆளை ஏவி விடுறான் பாருங்க. இப்ப இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? உன் குடும்பம் இல்ல, உன் வேலையில் இல்ல, உன் மைண்டுக்குள்ளேயே வருது. உன்னை யுத்தம் பண்றதுக்கு உன் மனதில் ஒரு மைண்ட்ல நீ நில்ல. ஹலோ ஹலோ, உன் வாழ்க்கையில இதுல தான் ஃபெயிலியர். ஆனா உடனே இவன் பயந்தவன் இவன் உடனே என்ன செஞ்சிட்டான்? உபவாசத்தை கூறிச்சான். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு உபவாசத்தினால் இந்த ஜாதி பிசாசு. சொல்லு, உபவாசத்தினாலும். ஆமே, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி வேறு எந்த விதத்தில் இது போகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த ஆவியை எதிர்க்க என் மாம்சத்தை அடக்க முடியல, வாயை அடக்க முடியல, கண்ணை இச்சை அடக்க முடியல, ஆமே உன்னுடைய உணர்ச்சியை அடக்க முடியல. உன்னுடைய உணர்வுகளை தொடுகிற ஆவியை நீ எதிர்த்து நிக்கணும்னா ஆமே யோசபாத் செய்த அந்த காரியம் தான் நம்ம செய்யணும். இப்ப யோசபாத்தை ஆண்டவர் எழுப்புறாரு. ஆமே, என்ன எழுப்புறாரு? அவன் உபவாசம் போட்ட உடனே நடந்தது என்ன? அவன் தேசம் முழுவதும் யூதாவெங்கும் உபவாசத்தை போட வச்சுட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 56:3 பாருங்க. சங்கீதங்களின் புத்தகம் 56:3. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். 4வது வசனம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? எல்லா கைகளை உயர்த்தி, நான் பயந்த நாளிலே நான் உம்மை நம்புவேன். ஐயோ நான் தப்பிடுவேனோ, ஐயோ நான் தப்பு செஞ்சிருவனோ, ஐயோ நான் ஆண்டவரை விட்டு விலகிடுவனோ, ஐயோ நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை விட்டு விலகிடுவனோ, ஐயோ என்னால் ஆராதிக்க முடியுமா, ஐயோ ஆண்டவரே நான் உம்மை விட்டு நான் தூரம் போயிருவனோ, எனக்கு பயமா இருக்கு. ஹலோ ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் எந்த வாரில் நீ தோற்று போவேன். அவனுக்கு தெரியும் மனுஷன் வாரில் இவன் தோற்று போயிட்டான். இப்போ அதில் ஆண்டவர் துணையா நிற்கிற உடனே இப்போ இவனை எப்படியாவது கீழே விழ தள்ளணும்னு இவனுக்குள்ள மாம்ச
மாம்சத்தின் வார் இப்ப ஜடம், இப்ப உன்னுடைய ஃபிளஷ் உன் வாழ்க்கையில மாம்சத்தை எழுப்பி விடுறான், உன் உணர்ச்சியை எழுப்பி விடுறான். எப்படியாவது நீ ஜெபத்தை நிறுத்தணும், எப்படியாவது ஆண்டோட துணையை விளக்கணும்னு உடனே பயந்த நாளிலே கர்த்தரையே நம்புவேன் சொல்லுங்களேன். அப்படி என்ன வருதா ஒரு 2 நாள் உபவாசம் போடு, அப்படி என்ன வருதா 3 நாள் உபவாசம் போடு, அப்படி என்ன வருதா 7 நாள் உபவாசம் போடு. சாப்பிட்டு தூங்காத, சாப்பிட சாப்பிட மாம்சம் பலப்படும். இப்ப மாம்சம் பலவீனம் அடையணுமா, ஆவி பலப்படணுமா? இப்ப சொல்றான், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நான் புகழ போகிறேன், நான் ஆராதிக்க போகிறேன். வார்த்தையை புகழ என்ன அர்த்தம்? ஆராதிக்க போகிறேன். ஆமென். கர்த்தரை துதிக்க போகிறேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர் என்று அவரை புகழ போகிறேன். தேவனை நம்பி இருக்கிறேன். நான் இனி மாம்சத்தை கண்டு பயப்பட மாட்டேன், இந்த ஃப்ளஷை கண்டு பயப்பட மாட்டேன். இந்த மாம்சம் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? சொல்லுமா, உன் மாம்சமானவனுக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. சொல்லு சொல்லு, இந்த மாம்சமானவள் என்ன செய்வாள்? உன் மாம்சத்துக்கு பேசு, மாம்சத்துக்கு பேசு. இதுதான் பவுல் சொல்றாரு. நான் பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய், நான் பிரசங்கிப்பதனால ஆகிறவன் சொல்ல முடியாது. நான் பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை ஒடுக்குகிறேங்கிறாரு. எப்படி ஒடுக்குகிறாரு? அந்த மாம்சத்தில் ஒரு முள் இருக்கு, அது அவனை ஒடுக்கிட்டே இருக்கு, அவன் எழும்பாதபடிக்கு, மாம்சம் அவனை தலை தூக்காதபடிக்கு. ஆனால் அந்த பலவீனமான நேரத்தில் அவருடைய கிருபை வந்து கொண்டே இருந்தது. ஜபிக்கிற தயவு மகளே, இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை இச்சை உன்னால் அடக்க முடியல, உனக்குள்ள அந்த இச்சையை அடக்க முடியல. பிசாசுக்கு தெரியும் உன் இச்சையின் மூலமா உன்னை விழ வச்சிடலான்னு. உனக்கு தான் யாருமே இல்லையே, உன் மனைவி இப்படி இருக்கிறா, உனக்கு தான் புருஷன் இல்லையே இப்படி இருக்கியே, உனக்கு தான் பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே, உனக்கு தான் உன் குடும்பத்தில் இப்படி குழந்தை இல்லையே, உனக்கு தான் உன் புருஷன் மூலமா பிள்ளை கிடைக்கலையே, உனக்கு தான் உன் மனைவி மூலமா பிள்ளை கிடைக்கலையே, உனக்கு தான் திருமணம் ஆகலையே, உனக்கு தான் அவன்லாம் நல்லாவா இருக்கான், அவன் இப்படித்தான் இருக்கான். மாம்சமானவன் மாம்சமானவனை தான் காட்டுவான். அவன் மாம்சத்துக்குரியவன், அவன் எப்பவுமே மாம்சத்துக்குரியவனை தான் காமிப்பான். அவன் விழுந்தவனை தான் காமிப்பான். லூசிபர் விழுந்தவன், அவன் எப்பவுமே விழுந்தவன். அவன் அழகுபடுத்துறவன், அவன் நம்மை கவரக்கூடியவன். கிளவரா பேசுவான், தந்திரமா பேசுவான், அவன் ரொம்ப அழகா தான் இருப்பான். இன்னைக்கு சொல்றேன், தேவனுடைய மாம்சத்தின் அழகை பார்க்க வரல, தேவனின் மாம்சத்தின் அழகை பார்க்க வரல. சவுல் மாம்சத்தின் அழகை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அவன் உயரமானவன், அவன் அழகானவன், அவன் பென்யமின் கோத்திரம் என்று சாமுவேலிடத்தில் சொன்னபோது அவன் அப்படிப்பட்டவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ செலக்ட் பண்ண வேண்டிய 7 பேருடைய முகம் அழகா இருக்கு, அவங்க நல்ல வாட்ட சாட்டமா இருக்காங்க, அவங்கள பார்க்காத, நான் நீ முகத்தை பார்க்கிறேன், நான் இருதயத்தை ஆராதிக்கிற, இருதயத்தில் என்ன தேடிக்கொண்டிருக்கிற, மாம்சத்தை ஜெயிக்கிற ஒருத்தன் வர போறான், அவனை மட்டும் நீ அபிஷேகம் பண்ணுங்கிறாரு. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே மாம்சமே என்னை நீ செபிக்க விடாதபடிக்கு என் எண்ணங்களை சிறைப்படுத்துகிற ஆவியே இப்ப நான் எதிர்த்து நிற்பேன். கேட்ச் பண்ணுங்க, கேட்ச் பண்ணுங்க, கேட்ச் பண்ணுங்க, கேட்ச் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை போட்டு அளக்களிக்குதுங்க. நீங்க பல முறை பைபிள் எடுக்கிறீங்க, பல முறை மொபைல் எடுக்கிறீங்க, பல முறை மொபைல் எடுக்கிறீங்க, பல முறை பைபிள் எடுக்கிறீங்க, பல முறை ஜெபிச்சு பார்க்குறீங்க, பல முறை மொபைலை விட்டு பார்க்குறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்க்குறீங்க, அந்த நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணி பார்க்குறீங்க, அந்த மனுஷங்கிட்ட பேசக்கூடாதுன்னு பார்க்குறீங்க. என்ன பண்ணினாலும் சரி, அந்த மாம்சம் உங்கள் எண்ணத்தில் போட்டு அளக்களிக்குது. இன்னைக்கு சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீ பயப்படாதே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மாம்சமான யாமென், எவன் உன்னை மாம்சத்தில் கொல்ல பார்க்குறானோ, உன் மாம்சத்தை எண்ணத்தை கொல்ல பார்க்குறானோ, அவனை கண்டு நீ பயப்படாதேன்ட்டாரு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மாம்சத்துக்குரியவனை கண்டு பயப்படாதேன்ட்டாரு. ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப கண்ணுக்கு நேரம் யார் உங்களுக்கு விரோதமா? உங்களுக்கு ஆமே, அவன் பண பிரச்சனை கொண்டு வரல, பொருளாதாரத்தில் பிரச்சனை கொண்டு வரல, அவன் கொண்டு வர பிரச்சனை என்ன? அந்த சிந்தையை விட்டு அவள் முகத்தை உங்களால் மறக்க முடியல, அவன் முகத்தை மறக்க முடியல. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இவன் வேலை என்ன தெரியுங்களா? உங்க மாம்சத்தை கொல்லுகிறவன். ஆமாவா இல்லையா? அந்த மாம்சத்தில் எண்ணத்தில் கொல்றவன், மாம்ச எண்ணத்தை கொல்றவன். உங்களால் அந்த மாம்சத்தை வெல்ல முடியல. ஆவியில நிறைஞ்சு பார்க்குறீங்க, கைத்தட்டி பார்க்குறீங்க, முடியல. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, மாம்சத்தை கொல்லுகிறவர்களுக்கு மாத்திரம் நீ பயப்படாத. எந்த பெண்ணா இருந்தாலும் மாம்சத்தை கொல்றவா, எந்த ஆணா இருந்தாலும் மாம்சத்தை தான் கொள்ளுவா. என் ஆத்துமாவை தொடவே முடியாது. கையை உயர்த்தி சொல்ல, என் ஆத்துமாவை பிசாசினால் தொட முடியாது. ஆமென். மாம்சத்துக்குரியவனை ஏவ முடியும்,
ஆத்துமாவில் உள்ளவனை தொடவே முடியாது என பைபிள் சொல்லுது. ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய ஆத்துமாவின் மேல் குற்றம் சுமராதுன்னு பைபிள் சொல்லுது. நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சிட்டீன்னா அந்த ஆத்துமாவை கர்த்தர் சொல்றாரு, குற்றம் உன்மேல் சுமராது. ஆமென். உன் மேல் ஒரு குற்றவாளியான அந்த கூண்டில் நிற்கிற உன்னை ஆண்டவர் அந்த இடத்துல ஆத்துமாவை தொடவே விட மாட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க கவனிச்சு பாருங்க, யோபுடைய சரீரத்தை பிசாசு தொட அனுமதிச்சாரு. ஆமென். அவன் சரீரம் முழுவதும் வியாதி வந்தது, அவனுடைய பொருள் முழுவதும் அவனை தொட அனுமதிச்சாரு, அவனுடைய பொருளாதாரம் முழுவதும் அழிப்பதற்கு ஆண்டவர் அனுமதிச்சாரு. நல்லா கவனிங்க. ஆமென். அவன் சரீரத்திலையும் அவனுடைய பிள்ளைகளையும் எல்லாமே தொட அனுமதிச்சாரு. ஆனா ஆத்துமாவை தொடப்படல. அவன் பிராணனை நீ தொட முடியாது, நீ அந்த பிராணன் என் கையில் இருக்குன்றாரு. இன்னைக்கு சொல்றேன், சோதனையா வரட்டும், அது எனக்கு சாதனை வரட்டுங்கிற கைகளை உயர்த்துறாம சொல்லுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்க, எனக்கு வருகிற சோதனையை எதிர்க்க முடியும். மாம்சத்தை அழிக்க கர்த்தருடைய வல்லமை எனக்கு கூட இருக்கு. மாம்சமே சொல்லு, மாம்சத்தை சொல்லு, மாம்சத்தை சொல்லு. அல்லேலூயா சொல்லாத, மாம்சம் சொல்லு. மாம்சமே என்ன பயப்படுத்தாத. எந்த பொண்ணு ஒரு மாம்சம் தான், எந்த ஒரு ஆணும் மாம்சம் தான். உனக்குள்ள உன் சரீரத்தில் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ தூதனா இல்ல, மனுஷனா தான் வாழ்ற. உனக்கு சொல்லு, கவனி, இன்னைக்கு சொல்லு, மாம்சமே நீ என்னை அழிக்க முடியாது. மாம்சமே என் கண்ணை தொட முடியாது. மாம்சமே என் காதை தொட முடியாது. ஆமென். ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஆமென் அழிக்க வல்லவருக்கு மட்டும் பயப்படுவேன். நல்ல கையா தட்டு வாய்க்க அந்த அபிஷேகத்தை, வாய்க்க அந்த அக்னியை. இப்ப அந்த அக்னியை வாய்க்க. ஹலோ 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 ஹலோ. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுடைய சரீரத்தை கூட தொட முடியல. பைபிள் சொல்லுது, அவனை போட்டமுடைய முடி பொசுங்கிருச்சான், முடி நாத்தம் அடிக்குது. ஆனால் போட்டமுடைய அவன் முடி நாசமாச்சு. ஆனால் அவன் அக்னியில் இருக்கிற முடியும் கூட பொசுக்க விடலைங்க. இன்னைக்கு சொல்லுங்க, மாம்சமே நான் பொசுங்குவதில்லை, மாம்சமே நான் அசிங்கப்படுவதில்லை. என்னை நீ அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? யுத்தம் வரும்போது நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். யுத்தம் வரும்போது நான் உபவாசம் போட ஆரம்பிச்சிருவேன். யுத்தம் வரும்போது அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருவேன். யுத்தம் வரும்போது கர்த்தருடைய அக்னியை போட ஆரம்பிச்சிருவேன். யுத்தம் வரும்போது சொல்லு வாயா திறந்து, மாம்சத்தை கட்டளை கொடு. மாம்சமே என்னை எழும்ப விட மாட்டியா? இன்னைக்கு சொல்லு, மாம்சம் அழுகி போற மாம்சத்துக்கு பயப்பட மாட்டேன். செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வைக்கலைனா, ஃப்ரீசரில் வைக்கலைனா நாரும். செத்து போன உடனே அந்த சரீரத்தை பாருங்க, ஈ எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. அது வரைக்கும் ஈ டச் பண்ணாது. ஆனால் செத்த உடனே ஈ எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. பைபிள் சொல்லுகிறது, பிணம் இருக்கிற இடத்துல கழுகு வரும், மாம்சம் இருக்கிற இடத்துல கழுகு வரும். செத்து போனவங்க விட்ட கழுகு வரும். நான் செத்தவனை ஆராதிக்கல, செத்தவரை ஆராதிக்கல. நான் ஆராதிக்கிறது மாம்சத்தை அழிக்க வல்லவர், ஆத்துமாவையும் கொல்ல வல்லவர், நரகத்தில் தள்ள வல்லவர். நீங்க சொல்லுங்க, எல்லாம் அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீ பயப்படாத. ஹலோ ஹலோ. யோசபாத், அம்மோனியர் எழும்புனாங்க, பயந்தான். மோவாபியர் எழும்புனாங்க, பயந்தான். பயந்தது உண்மைதானே? ஹலோ, கவனிக்கிறீங்களா? தைரியம் இருக்கா? நீங்க ஒரு பொண்ணு உங்களை பார்த்து ஒரு ஐ லவ் யூ சொன்ன உங்களால முடியுமா? அதில் ஜெயிக்க முடியுமா உங்களால? ஒரு பொன் பையன் உங்ககிட்ட ஒரு ஐ லவ் யூன்னு சொன்ன உங்களால அதை எதிர்க்க முடியுமா? போய் சொல்லக்கூடாது. நம்ம ஜெயிச்சோம்னா அவ சொல்ற லவ், அவ சொல்ற லவ் அந்த மாம்சம் என் ஆத்துமாவை, என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி, ஜபத்தை டிஸ்டர்ப் பண்ணி, ஆராதிக்க டிஸ்டர்ப் பண்ணி, வசனம் கேட்க டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அந்த மாம்சத்துக்கு பயப்படாத. நீதிமான்களாகிய தூதர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் தூதர்கள்ட்ட பேசல, மாம்ச பற்றி தான் பேசுகிறேன். எனக்கு ஆதி ஆகமத்தினுடைய முதல் வசனத்தில் எனக்கு பிடிச்சது ஒரு வார்த்தை. முந்தானத்தை தியானிக்கும் போது, ஆதியிலே தேவன் வானம் பூமியும் உண்டாக்கிட்டார், சிருஷ்டிச்சார். எனக்காய் சிருஷ்டித்திருக்கார், எனக்கா படைச்சிருக்கிறார். படைப்பாளி முதல் வசனத்தில் சொல்லுங்க, உனக்காக படைச்சிருக்கேன், உனக்காக நான் படைச்சிருக்கிறேன். எனக்காய் படைக்கப்பட்டது அத்தனையும் நான் சொந்தமாக்கி கொள்ள போறேன். ஏ மாம்சமே,
செத்து போன 10 நிமிஷத்துல நாரி போற இந்த உடம்பு. பயப்படாத. நிறைய பேருக்கு பேசுறது இல்லை, பயப்படுறாங்க. அவன்கிட்ட பேசினா அவன் இழுத்துட்டு போயிடுவான், இவங்ககிட்ட பேசினவன் என்னை கனெக்ட் பண்ணிடுவான். பயப்படுறாங்க. பெண் பிள்ளைகளை பார்த்தா பயப்படுறாங்க, ஐயோ என்னை கவர்ந்துருவான். நிறைய பேர் பயப்படுறாங்க, இந்த பையன்கிட்ட பேசினவன் என்னை தப்பா பார்த்துருவான். எனக்கு சொல்ல மாம்சமே சொல்ல, கல்லு மாதிரி உட்காராத. வீட்டுக்கு போனால் அது பின்னாடி வரும். சொல்லிட்டு போயிரு. சொல்லுங்கிற மாம்சமே, நீ என்ன கொல்ல முடியாது, என் தூக்கத்தை கொல்ல முடியாது, என் பணத்தை அழிக்க முடியாது, என் பொருளை அழிக்க முடியாது, என் ஆசீர்வாதத்தை அழிக்க முடியாது, தேவனோடு இருக்கிற உறவை தொட முடியாது, என் குடும்ப உறவை தொட முடியாது, என் பிள்ளை வாழ்க்கையை தொட முடியாது, எனக்கு இருக்கிற அபிஷேகத்தை தொட முடியாது. சொல்லு மாம்சமே, சொல்லு மாம்சமே, நான் உனக்கு பயப்பட மாட்டேன். எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரன் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரி வந்தாலும் சரி, எவ்வளோ சிரித்து பேசினாலும் சரி, எவ்வளோ என்னை தொட்டு பேசினாலும் சரி, யார்கிட்ட போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, இன்னைக்கு சொல்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்படாத, பயப்படாத, சொல்லு பயப்படாத. உன்னை பயமுறுத்தி வச்சிருக்கானா? இப்போ சொல்லு, ஆத்துமாவையும் சரீரத்தையும் கை உயர்த்தி விடாமன்னு சொல்லு. எந்த மாம்சம் உனக்கு வருதோ, ஹலோ, அவன் நரகத்துக்கு போறான். உங்கள் கற்பனையில் கொண்டு வந்துருங்க, கற்பனை கொண்டு வந்துருங்க. உங்கள் மாம்சத்தை அழிக்க ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து சொல்லுங்க, நீ நரகத்துக்குரியவன், நான் பரலோகத்துக்குரியவன். நீ நரகத்துக்குரியவன், நான் பரலோகத்துக்குரியவன். நான் பயப்பட மாட்டேன். சோதோமின் ஆவியே, சோதோமின் ஆவியே, நீ 2 பேரா வரலாம், 2 இனமா வரலாம். ஹலோ, ஐயோ நான் செஞ்ச பாவம் என் பிள்ளைய யோராம அழிச்சு, உண்மைதான். ஆனா தேவனுக்குள்ள இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்? கரெக்ட் பண்ணிட்டான். வாங்க வசனத்தை நல்லா தியானிக்க வேண்டியது இருக்குது, டைம் போகுது. ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஆண்டவர் வசனம் அவனுக்கு பார்த்து என்ன வருது? ஏப்பா நீ பயப்படாத, ஆத்துமாவையும் சரீரத்தையும் சொல்லுங்களேன் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஹல்லேலூயா. அதில் பாருங்க என்ன போட்டிருக்கு, 20ஆம் அதிகாரம் 2 நாளாகம 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தரிடத்தில் என்ன நடந்தது? அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும், ஹலோ என்ன பண்ணாங்க? எல்லாரும் பட்டணமும் இருந்தவர்கள் எல்லாரும் யாரும் தேடி வந்தாங்க? கை வைத்து விடாமன்னு சொல்லுங்க. நீங்க தேடினா உங்க குடும்பம் தேடும், நீங்க தேடினா உங்க பட்டணம் தேடும், நீங்க ஆண்டவரை தேடினா உங்க கிராமம் தேடு, நீங்க தேடினா உங்க பிள்ளைங்க தேடுவாங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மனைவி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவா. நீங்க ஜெபிச்சு ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கணவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாரு. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க சபை ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். யோசபாத்தே, யோசபாத்தே, ஓ மாம்சத்தை கண்டு பயந்தவனே, மாம்சத்துக்குரியவனை கண்டு பயந்தவளே, இன்னைக்கு சொல்லு, நான் அவரை தேடி வந்திருக்கிறேன், அவரை தேடுறேன். ஜனம் அவரை தேட வரப்போகுது. நான் அவரை தேடினா என் கூட இருக்கிறவங்க அவரை தேட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஏன் நீங்கள் உங்கள் கூட இருக்க தேடலை தெரியுமா? ஏன் உங்களால் உங்கள் குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வர முடியல தெரியுமா? ஏன் உங்கள் மாதிரி உங்கள் குடும்பத்தை கொண்டு வர முடியல தெரியுமா? ஏன் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள் நடத்த முடியல தெரியுமா? ஏன் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளைக்க முடியல தெரியுமா? அவனை வளைக்க முடியாத காரணம் நீ தேடாததுனால தான். உன் மனைவி உன் பேர் கேட்கல, உன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா நீ தேடு, அவ தேடுவான். பைபிள் சொல்லுது, யூத ஜனங்கள் முழுவதும் தேடினார்களாம். ஹல்லேலூயா, சோத்திரம். சங்கீதங்கள் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஹல்லேலூயா. சங்கீதம் 50:15. வாசிங்க. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கரங்களை விடுத்து ராமன் சொல்லுங்க. ஆபத்து நாளிலே ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது தேசத்தில்.
பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது. பிசாசுக்கு தெரியும். நோவாவின் காலத்தில் இதை தான் செஞ்சான், லோத்தின் காலத்தில் தான் செஞ்சான். இன்னைக்கு தேசம் முழுவதும் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறோம், யார் யார் யாருன்னு. இன்னைக்கு சொல்றேன், ஆபத்து வரும்போது யோசபாத் எப்படியே கர்த்தரை தேடினானோ, சபை கர்த்தரை தேடும் பொழுது தேசமே கர்த்தரை தேட ஆரம்பித்துடும். கர்த்தரை தேட ஆரம்பிச்சிடும். நம்ம கர்த்தரை தேடி வருவோம், நம்ம கர்த்தரை தேடி வருவோம். பைபிள் சொல்லுகிறது, நீ ஆபத்து உனக்கு வரும்போது யாரை கூப்பிடு? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆமென். ஆபத்தை கண்டு நீ பயப்படாத, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். நீ என்ன செய்வேன்? அதனால தான் சங்கீதம் 34:5-6 பார்க்கும்போது, ஆமென், 34:5-6, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய இடுக்கண்ணில் மாட்டிட்டீங்க. ஆமென். யோசபாத்தே, நீ இடுக்கண்ணில் மாட்டிட்ட. யோசபாத்தே, நீ இடுக்கண்ணில் மாட்டிட்ட. ஏதோ சிக்கல்ல நீ சிக்கியிருக்கிற, ஏதோ சிக்கல்ல நீ சிக்கியிருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீ ஏதோ சிக்கிட்டு இருக்கிற. ஹலோ, உன் பிள்ளை ஏதோ சிக்கல்ல சிக்கிருச்சு. பண சிக்கல்ல மாட்டினா தப்பிச்சுக்கலாம், பொருள் சிக்கல்ல மாட்டினா தப்பிச்சுக்கலாம். ஆமென், ஆமென். பொருளாதார சிக்கல் வந்து மாட்டி ஆமென் தப்பிச்சுக்கலாம். ஆனா இது சிக்கல் வந்து மாம்சத்துக்குரிய சிக்கல். இது ஹலோ, மாம்சத்துக்குரிய சிக்கல். இது அதுதான் ஆபத்து. அது உன் சபைக்கு, உன் குடும்பத்துக்கு ஆபத்து, உன் தேசத்துக்கு ஆபத்து. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாரு யோசபாத்தே, நீ ஆமென் உபவாசத்தை கூறிட்ட, ஆமென் என்ன நோக்கி கூப்பிடுங்கிறாரு. இவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேசம் இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை ஜெபிக்கணும், ஊழியன் ஜெபிக்கணும், விசுவாசி ஜெபிக்கணும். தேசத்தை பிசாசின் கையில் வைக்கிறதுக்கு முன்னாக, பிசாசு அந்த தேசத்தை கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி, பிசாசு ஜனங்களை வஞ்சிப்பதற்கு முன்பாக, அவன் கூட்டு களவாணி, அவன் எப்படியாவது ஜனங்களை எப்படியாவது வஞ்சிச்சிருவான். தயவு செய்து சபையே ப்ளீஸ் கவனிங்க. அந்த சபை மக்கள் முழுவதும் யாருக்கு பின்னாடி போயிட்டாங்க இப்போ? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் சபைக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு சபை மக்கள் முழுவதும் இன்னைக்கு சாத்தான் சபைக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. சாத்தான் சபைனா இன்னைக்கு நம்ம பிளாக் போட்ட ட்ரெஸ் போட்டவங்க மட்டும் இல்லை, தேவனை ஆமென் தேவனை அல்லாம மனுஷனை ஆராதிக்கிற மக்கள் இன்னைக்கு பெருகிட்டு இருக்காங்க. மனுஷனை தொழுது கொள்கிற காலம் இன்னைக்கு வந்துருச்சு. மனுஷனை ஹீரோ வர்ஷிப் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. இன்னைக்கு அற்புதத்துக்கு தேடி போகிற காலம் வந்துருச்சு. தீர்க்க தரிசனங்களை தேடி போற காலம் வந்துருச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் தேசம் முழுவதும் ஜெபத்தை கொண்டு வா. உன் சபைக்குள்ள மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல மட்டும் இல்ல, நீ தேசம் முழுவதும் ஜெபத்தை கொண்டு வர. அல்லேலூயா. அப்ப இடுக்கண்கள் இருந்து அவர் என்ன செய்வாரா? ரட்சிப்பாரா? வாசிச்சு பாருங்க. அதே 2 நாளாகமம் 20:5 பாருங்களேன். 5 என்ன போட்டிருக்குங்க? அப்பொழுது யோசபா கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா எங் தேவன், தேவரின் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. ஏங்க நீங்க உங்க முன்னாடி ஒருத்தன் கூட்டமா நிக்கிறான் பாருங்க. ஹலோ, இந்த ராஜ்யம் யாருக்கு சொந்தம்? இந்த தேசம் யாருக்கு சொந்தம்? பிசாசுக்கு தெரியுது. உங்களை ஜபத்தில் நீங்க ஆமென் டவுன் ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஆமென் யாரு ஜபிக்கிறது இல்லை. எதுக்காக ஜபிக்கிறது இல்லை தெரியுமா? அவங்களுக்கே தெரியும் யார் வரப்போறாங்கன்னு. அல்லேலூயா. அதனால ஜபம் தளர்ந்து போச்சு. ஆமென் ரூபம் மாறிடுச்சு. ஏன்னா என்ன நடந்தாலும் சரி ஆண்டவர் செய்யறதுன்னு விட்டுட்டீங்க. இல்ல, ஜபிக்கிறவன் கையில் இந்த தேசத்தை கத்த தந்திருக்கிறாரு. உபவாசிக்கிறவன் கையில கத்த தந்திருக்கிறாரு. இந்த ராஜ்யத்தை பார்த்து கத்த ஆமென் ஆமென் யோசபாத் சொல்றாரு. ஆமென் ஹல்லேலூயா. ஆலயத்தின் புது பிரகாரத்துக்கு முகப்பில யூத ஜனங்களை கொண்டு வந்து எருசலேமியரும் சபையில் கூடி மக்கள் எல்லாரும் சேர்ந்து இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சபை ஜெபிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், நீரே ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். இன்னைக்கு சொல்லுங்க, தேசத்தை ஆளுகிறது யாருங்க? ஆண்டவர் சொல்றாரு, யோசபாத் சொல்றாரு, என் பிதாக்களின் தேவனே, என் பிதாக்களின் தேவனே, நீ தேசத்தை ஆளுகிறவர். சொல்லுங்க, இந்த ஜெபத்தை நீங்க வீட்டில் பண்ணுங்க. தேசத்தை ஆளுகிறவர் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. என் தேசத்தை ஆளுகிறது நீங்க தான். யாருக்கு வல்லமை இருக்கு? யாருக்கு வல்லமை இருக்கு? சொல்லுங்க, தேவனுக்கு வல்லமை இருக்கு. வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவனும் மோடு எதிர்த்து நிற்க கூடாது. கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க.
ஆமென். உங்களை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது. நீங்க ஜெபிக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை எதிர்த்து ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. நான் தனியாளா இருக்கலாம், ஆனா அந்த பட்டணம் ஏமே தேவனை அறிந்து கொள்ளும். இந்த பட்டணம் இயேசுவை அறிந்து கொள்ளும். இந்த பட்டணம் இயேசுவை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அதனால தான் 2 நாளாகமம் 20:7 பாருங்களேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆமென், தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். அடுத்தது 9ஆம் வசனம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணிலே உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எப்படிங்க? தேசத்தில் பஞ்சம் வரும்போது, தேசத்தில் என்ன வரும்போது, நியாய தண்டனை வரும்போது, கொள்ளை நோய் வரும்போது நாங்கள் எங்க வந்து நிற்க போறோம் சொல்லுங்க? ஆலயத்தில் வந்து நிற்க போறோம். எதுக்குன்னா எங்களுக்கு ஆபிரகாமுக்கு நீ செய்தீர், ஆமை ஈசாக்குக்கு நீ செய்தீர், எங்கள் முற்பிதாக்களுக்கு நீ செய்தீர், இன்றைக்கு எங்களுக்கு நீ செய்ய போகிறீர். சொல்லுங்க, பயப்படாதீங்க. தேசத்தை கண்டு பயப்படாதீங்க. ஒருவரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்ல, ஒருவரும் நமக்கு எதிராக நிற்க போவதில்ல. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. அதை 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது இதோ இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து வருகிறது போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாக போக நீ உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலக்கி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். 11ஆம் வசனம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணுகிற உம்முடைய சுதந்திரத்தில் எங்களை துரத்தி விட வருகிறார்கள். ஹலோ, உங்கள் சுதந்திரத்தை விட்டு பிசாசு மக்கள் என்ன செய்யறான்? மக்களை ஏவறான், துரத்தி விட ஏவறான். இல்லம்மா, உன் பிள்ளை உனக்கு சுதந்திரம். ஆமாவா இல்லையா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். வீடு பிதாக்கள் வைத்த சுதந்திரம். ஆமென் சொல்லுங்க. இந்த பட்டணத்தை ஆண்டவர் சொன்னார், நீ சுதந்தரித்துக் கொள்வாய்ன்னு சொன்னாரு. இந்த தேசம் நல்ல தேசம் சொல்லு. இந்த தேசத்தை கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் தரப்போகிறார். இந்த தேசத்தை கர்த்தர் சுதந்திரமாய் தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ப்ராஃபஸியான ஒரு மெசேஜை கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். இன்னைக்கு நல்ல ஜெபத்தோடு இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆமென் தாவீது இப்படியாய் தேவ சமூகத்தில் அழுகிறான். ஆமென். சங்கீதம் 83ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 83:1 பாருங்க, அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமென், ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது எப்படி ஜெபிக்கிறாரு? தேவனே, இனி மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும். தேவனே, சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். ஹலோ, இப்ப எங்க பார்த்தாலும் அவங்க தானே. ஆமாவா இல்லையா பிரதர்? அப்படித்தானே. எங்க பார்த்தாலும் அவங்க தானே இருக்காங்க. வீட்டு பக்கத்தில் அவங்க தானே இருக்காங்க. வெளியே போன அங்கே தானே இருக்காங்க. எங்க உங்க கிராமத்தில் அவங்க தாங்க இருக்காங்க. அவங்க தலையெடுத்து நிற்கிறாங்க. வேலையில் அவங்க தான் தலையெடுத்து நிற்கிறாங்க. ஊரில் அவங்க தான் தலையெடுத்து நிற்கிறாங்க. நீங்க சொற்பமான நம்ம மக்கள், நம்ம ஜெபிக்கிற மக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கும். ஆனால் அவங்க தலையெடுத்து நிற்கிறாங்க. ஆனால் ஆமென் தாவீது ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே நீ இன்னும் சும்மா இருக்காதீங்க, இனி நீங்க மௌனமாக இருக்காதீங்க, நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடைசி இந்த நேரத்தை விட்டுட்டீங்கன்னா, ஆமென், இந்த தேசத்திலே ஆமென் உங்களுக்கு நல்ல கொடுத்த வாய்ப்பை நீங்க விட்டுட்டீங்கன்னா, ஆமென் 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 மாறிரும், மாறிரும். ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. இன்றைக்கு நீ ஆலயத்துக்குள்ள வந்து நீ கூக்குறலைனா இந்த ஆலயத்துக்குள் நீ வர முடியாது. இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கலைனா யோசபாத் செய்தத இன்றைக்கு சபை எழும்பு, இன்னைக்கு ஜெபி. ஆமென். தாவீது இப்படி சொல்றாரு, ஆண்டவரே இனி மௌனமாயிராதேயும். ஆண்டவரே உமது ஜனங்களுக்கு விரோதமாய் உபாய தந்திரங்களை யோசித்துட்டு இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? பிளானிங் நடந்துட்டு இருக்குது. ஆமென். நாங்க தான் பிளான் நடக்குது. இன்னைக்கு சொல்ல முடியுமா? நாங்க தான் வருவோம், நாங்க தான் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. பிளானிங் மீட்டிங் நடக்கு. ஆனா ஆமென் தாவீது அழுகிறாரு. எப்படி அழுகிறாரு? ஆண்டவரே உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஹலோ, ஆமாவா இல்லையா?
ஆலோசனை கூட்டம் நடக்குதா இல்லையா? யாருக்கு விரோதமா? புரியுதா நான் பேசுறது? உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? கடைசி நேரத்தில் வந்து நிற்கிறீங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் கடைசி நேரத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, அவங்க விரோதமா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க தலையெடுக்க பார்க்குறாங்க. ஆண்டவரே, அவங்க தலையெடுக்க பார்க்குறாங்க. ஆபிரகாமுக்கு செய்தவரே, ஈசாக்கின் காலத்தில் செய்தவரே, நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் வந்து கூப்பிடுகிறோம். எங்களுக்காக எழும்புங்க, எங்களுக்காக எழுந்துருங்க, சும்மா இருக்காதீங்க. ஆண்டவரே, எங்களுக்காக எழும்புங்க. அவங்க பிளானிங்க ஒன்றுமில்லாமல் பண்ணுங்க, அவங்க திட்டங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுங்க, அவங்க யோசனையை எடுத்து போடுங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரா சொல்லுங்க, ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக என்ன செய்றாங்க? ஆலோசனை பண்ணுகிறார்கள். 83 சங்கீதம் 83:4, அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேரில் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை ஆதாம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்லுங்க, ஆதாம் பண்ணுவோம். இது எத்தனை பேர் விளங்குது உங்களுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க ஒரு ஜாதியா எழும்ப போறாங்க. ஆண்டவரே, இனி அவங்க ஒரு ஜாதியா எழும்ப கூடாது, ஒரு மனிதனா எழும்ப கூடாது. ஒரு மனிதனா எழும்பணும்னு பார்க்கறாங்க. இதெல்லாம் அன்னைக்கே தீர்க்கதரிசனம் எழுதி வச்சுட்டாரு. அன்னைக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்க ஜெபிக்கணும், இன்னைக்கு நீங்க ஜெபிக்கணும். ஒரு கூட்டமா எழும்ப பார்க்கறாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு பெருங்கூட்டம், ஆனா இது ஒரு சிறு கூட்டம். மந்தையே, நீ சிறு மந்தை இல்ல, நீ எழும்பு, நீ சொல்லு, ஆண்டவரே, ஆண்டவரே, இனி ஒரு ஜாதியாயிராமல் இஸ்ரவேல் பேரில் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்கள் ஆதாம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். டேய் இருடா, நாங்க வரமுடா, உன்னை காலி பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? வெயிட் பண்றான், நான் உங்களை காலி பண்ணிடுவேன், அந்த ஊரை விட்டு காலி பண்ணிடுவேன். இன்னைக்கு சொல்லு, இன்னைக்கு சொல்லு. தாவீது அழுக ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இவங்க என்ன அதம் பண்ணுவேன்னு சொல்றாங்க. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, என் ஜனங்கள் அழிக்க விட்டுறாதீங்க. அழுகிறான் பாருங்க. ஆமே எப்படிங்க? ஆமே 6ஆம் வசனம் 83 5ஆம் வசனம். இப்படி யார் பேசுறாங்களா? ஆமென், ஆமென். யார் பேசுறாங்க? ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும். ஹலோ ஹலோ ஹலோ, யாரெல்லாம் வராங்க பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த டீம் தான், மோவாப் டீம். ஆகார் கூட வந்த டீம் யாரு? இஸ்மவேல் டீம். இதெல்லாம் எழும்ப போகுது. ஹலோ ஹலோ, எழும்ப போகுது. என்ன செய்ய போறீங்க? உலக நாடு. ஆமை, இன்னைக்கு சொல்லுங்க. அவன் பயந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறான். ஆண்டவரே, யாரும் எழும்புறாங்க, ஏதோம் எழும்புறாங்க, இஸ்மவேல் எழும்புறாங்க, மோவாப் எழும்புறாங்க, ஆகாரியர் எழும்புறாங்க. அடுத்தது யாருங்க? 6ஆம் வசனம். கேபாலரும் எழும்புறாங்க, அம்மோனியர், அம்மேலேக்கு, தீருவின் குடிகளோடும் கூடிய பெலிஸ்தரும் எழும்புறாங்க. ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கே எழுதிட்டாரு. இவங்கெல்லாம் நாட்டுக்கு நாடு ஒப்பந்தம் பண்ணுவாங்க, ஜனத்துக்கு ஜனம் ஒப்பந்தம் பண்ணுவாங்க, ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோட ஒப்பந்தம் பண்ணுவாங்க. ஹலோ, இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? சபையே, யோசபாத்து உபவாசத்தை கூறிவித்தது போல இன்னைக்கு நீங்கள் நானும் ஜெபிக்கிற நேரம் வந்துருச்சு. ஆமென். அவங்க ஒப்பந்தம் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட்டமைப்புகள் ஒப்பந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு சத்துருவே, நீ ஒப்பந்தம் பண்ணினாலும் என் ஜனங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, என் ஜனத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். நமக்கு விரோதமாக எழும்ப பாருங்க. என்ன அடுத்தது என்னதுங்க? 8ஆம் வசனத்தை பாருங்க. அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். ஹலோ, அவங்க பலம் பயங்கரமா இருக்குதுங்க, அவங்க புயம் பயங்கரமா இருக்குது, அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. நம்ம வீக்கா இருக்கோம், நம்ம கூட கூட்டம் இல்லை. பிரதர், ஆமாவே இல்லையா? உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? ஆமென். நீங்க பாருங்க, ஏதோமியர் வந்துட்டாங்க. இன்னைக்கு கூட எத்தனை பேர்? அசீரியர்கள் வந்துட்டாங்க. லோத்தின் புத்திரருக்கு இத்தனை பேர் இருக்காங்க. அம்மோனியருக்கு, மோவாபியருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம். ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? இந்த தப்பு பண்ண என்ன தப்பு? கூட்டம் எழும்பிருச்சா? என்ன பாவம் பண்ணாலும் ஆண்டவர் மன்னிப்பாருன்னு வந்துட்டான். இவனுக்கு கைக்கு ஒருத்துட்டான். என்ன பாவம் பண்ணாலும் சிலுவையில் இயேசு மன்னிச்சிட்டாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கன்றான். இதுக்கு பேர் தான் பிராஸ்பரிட்டியா. நீ பண்ணு, அவர் சிலுவையில் மரிச்சிட்டார், உனக்கு எல்லா தண்டனையும் வாங்கிட்டாரு, உனக்கு தண்டனை இல்லைங்கிறான். நியாய தீர்ப்பு சபைக்குள்ளேருந்து எழும்பும். கைகளை உயர்த்தி
தொடங்க போறாரு. அது உன் பேர் எழுதிடக்கூடாது, என் பேர் எழுதிடக்கூடாது. அது எப்படி எனக்கு தண்டனை இல்லைன்னு சொல்ல முடியும்? அவர் பேனா எடுக்கிற வரைக்கும் தப்பிச்சிருவோம். பென்சிலும் எரேசர் வச்சிருக்கனால அழிச்சழிச்சு எழுதிட்டு இருக்கிறாரு. ஆடிட்டர் கையில் பேனாவும் பென்சிலும், பேனாவோ பென்சிலான்னு பார்த்துக்க. நம்ம ஆடிட்டர் கையில் ஆடிட்டிங் பண்ணும்போது அவர் லாஸ்ட்டாக எழுதி முடிப்பார். அது பேனால எழுதி கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுப்பாரு. ஏன் சீலு எவனால் ஒடுக்க முடியாது. இன்னைக்கு சொல்கிறேன், அவர் பென்சில் கையில் இருக்கிற வரைக்கும் எரேசர் கையில் இருக்குது. உன் மேலே பல தண்டனை வரும்போதெல்லாம் அழிச்சிட்டே இருக்காரு. அவர் பேனாவை எடுத்துட்டாருன்னா எழுதுனது பிலாத்து சொல்லிட்டான். யூதருக்கு ராஜான்னு எழுதி இருக்குது, ஐயன்னாரையும் போட்டிருக்குது. அது எடுத்துடலாம். எழுதுனது தான் சார். அவர் கையில் பென்சில் வச்சிருக்கனால தப்பிச்சிருக்கோம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? எனக்கு வரக்கூடிய அத்தனையும் ஆண்டவர் மன்னிச்சிருக்கான்னு நினைக்காத. தேசம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போயிட்டு இருக்குது. சங்கீதங்களை பார்க்கும்போது 83ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தை பாருங்களேன். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்ளுவோம் என்று சொல்லுகிறார்கள். எப்படிங்க? ஹலோ, அன்னைக்கே எழுதிட்டாரு. இன்னைக்கு தேவ வாசஸ்தலம் கட்ட முடியுதா? தேவ வாசஸ்தலம் கட்ட முடியாது. ஆனா கட்டுறேங்கிறான். யாருன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தேவனுடைய வாசஸ்தலத்தை நான் கட்டிக்குவேன், எங்க வேணா கட்டுவேங்கிறான். ஆனா உனக்கு கட்ட முடியாது, எனக்கு கட்ட முடியாது. அதான் சொல்றாரு, ஆண்டவரே என் தேவனே, தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். 83:13 என் தேவனே, அவர்கள் சூழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும் இயேசுவின் நாமத்தினால். சொல்லு ஆமென். சொல்லுங்க, உங்க வாயினால சொல்லுங்க. என்ன ஆமேனா? காற்று எப்படி வரணுமா? காற்றின் புழுதி அவங்க மேல சுழல் காற்று, காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். 14ஆம் வசனம், நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்னி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும். 15 நீர் உமது புசலினால் அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினால் அவர்கள் என்ன செய்யும்? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அவர் செய்வாரா? இந்த நாட்களில் செய்ய போறாரா? சத்தமா சொல்லுங்களேன். நம்பிக்கை இருக்கா? எங்க நம்பிக்கை இருக்கா? கலங்க பண்ண போறாரு, கலங்க பண்ண போறாரு. ஹல்லேலூயா. பாருங்களேன் 16ஆம் வசனத்தை, கர்த்தாவே அவர்களை உமது எப்படி 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 யாரை தேடணும்? இப்போ எல்லாரும் சொல்லுங்க, யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். தேடுவாங்களா? எங்க உங்ககிட்ட தான் கேட்குறேன், தேடுவாங்களான்னு. நீ தேடுனா அவங்கள தேட வைப்பார். மாம்சமான யாவரும் முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்காங்கன்னு எலியாட்ட சொன்ன மாதிரி மாம்சமான யாவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல போறாங்க. நடக்கும். இது என் ஆண்டவர் வரப்போறாரு, என் இயேசு வரப்போறாரு, யுத்தத்தில் இறங்க போறாரு. ஓ, காற்றடிக்கிறது போல அவர் வரப்போறாரு. வாசிங்க என்ன போட்டிருக்கு? கர்த்தாவே அவர்களை உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்களை முகங்களை அவமானத்தால். நீங்க அவமானப்பட்டுட்டீங்க, நம்ம எல்லாம் அவமானப்பட்டோம்ல, அவங்களுக்கு அவமானத்தை கத்த தர போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. 17ஆம் வசனம், யெகோவா என்னும் நாமத்துடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷன் உணரும்படிக்கு. 18ஆம் வசனம், அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்தே போவார்களாக. அல்லேலூயா. நல்ல கைகள் வைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் நாணமடைந்து வெட்கி அழிந்தே போவார்கள். விசுவாசம் உள்ளவர் மாத்திரம் இன்னொரு முறை இவ்வளவுதான் சத்தமா. வெட்கி நாணமடைந்து எஸ் அழிந்த போவான். என்ன அழிக்கணும்னு நினைச்சான். சூப்பர்ல. அழிஞ்சு போயிருவ. அப்புறம் இல்ல, அவன் தான் அழிவான். அப்ப நீ தூங்க கூடாது.
அல்லேலூயா. நீ தூங்கினா நீ அழிஞ்சிருவ, நீ முழிச்சிருந்தீன்னா அழிவாம. ஆமா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, யோசபாத்தை எழுப்புறாரு, ஹே ஜெபிக்க வைடா எல்லாத்தையும். ஏன் தெரியுமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பைபிள் சொல்லுது, எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். பின்பு பரலோகம் திறக்க கண்டே, இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டவர். ஓ ஹல்லேலூயா. என்ன நடந்ததா? அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. வெள்ளை குதிரை ஒன்று ஏற போகிறது. ஹலோ, ஓ ஹல்லேலூயா. வானம் திறந்திருக்கிறது, பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன். இதோ வெள்ளை குதிரை காணப்பட்டது. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கருப்பு குதிரை என்பது மரணத்தை காண்பிக்கிறது, வெள்ளை குதிரை என்பது ராஜாவின் கம்பீரமான ஒரு குதிரையை காண்பிக்கிறது. என் குடும்பம், என் சபை, என் தேசத்தின் மக்களுக்காக அவர் பரலோகத்தின் வெள்ளை குதிரையோடு அவர் இறங்கி வரப்போகிறார். அவர் இறங்கி வரப்போகிறார். நல்ல கைகளை தட்டி ஆமே, கட 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 ஆமே ஆமே, இடிமுழக்க சத்தத்தோடு. எஸ், அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஹலோ, இவனுக்கு யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வரும்போது அவன் பயந்து அவன் என்ன செஞ்சிட்டான்? ஜெபிக்க ஆரம்பிச்சோன்ன இவனுக்கு யுத்தம் பண்ண கர்த்தர் இறங்கி வந்துட்டாரு. கைகளை வெடித்து வராமன்னு சொல்லுங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கும்போது, ஆண்டவரே நீர் மௌனமாயிராதையும், நீங்க வாங்க என் தேசத்தில் ஆண்டவரே அவனுடைய கலக்கத்தை அவனை கலக்க பண்ணுங்க, கள்ளங்கட்டிங்க, அத்தம் பண்ணிருங்க, அவன் அழிஞ்சு போகணும்னு சொல்லும்போது இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, நீ எப்போ மனுஷன் அழிக்கிற மனுஷனை கண்டு பயப்படுவியோ அவன் அழிச்சிருவான். ஆனா கொல்லுகிறவனை கண்டு பயப்படாம ஆமென் நரகத்திலே ஆமென் உன்னை மாம்சத்தின் ஆமென் புயத்தையும் ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு மட்டும் பயப்படுகிறவனுக்காக வெள்ளை குதிரை ஒன்று இறங்கி வரும். வெள்ளை குதிரை ஒன்று என் தேசத்தின் மேல் இறங்கி வரும். வெள்ளை குதிரை என் பட்டணத்தில் இறங்கி வரும். வெள்ளை குதிரை என் பட்டணத்தில் என் சபைக்காக இறங்கி வரும். என் ஜனத்துக்காக இறங்கி வரும். பெற்றுக்கிறது அபிஷேகத்தை. நல்ல கையை தட்டி ஆராதி, கையை தட்டி ஆராதி, கையை தட்டி ஆராதி. வெள்ளை குதிரை அவர் இறங்கி வந்து அந்த குதிரையை உன் கண்களிலே காண்பிக்க போகிறார். அந்த வெள்ளை குதிரையை இப்பொழுதே உனக்காக வாயத்தர 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 அல்லேலூயா. என்ன செய்வாராம்? அவர் யுத்தம் பண்ணுவாராம். ஆமென். வாசிச்சு பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மட்டும் எடுங்க. ஆமென். அல்லேலூயா. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரோடும் கூட. ஹலோ ஹலோ, யுத்தம் பண்றதுக்கு யாரையெல்லாம் கொண்டு வந்து ஜெபிக்க வைக்கிறாரு? கர்த்தர் யுத்தம் பண்ணணும். யாரெல்லாம் வந்து நிக்கிறா பாரு. கோத்திரம், அடுத்தது குழந்தை. ஏமா, உன் குழந்தையை தூக்கி நீ சபைக்கு வெளியே போகாத. ஜெபிக்க நேரத்தில் வெளியே தூக்கிட்டு போகாத. ஆராதிக்க நேரத்தில் குழந்தையை தூக்கி வெளியே போகாத. தூங்கட்டும் சொல்லி குடும்ப ஜெபத்தில் விட்டுறாத. சின்ன பிள்ளைன்னு விட்டுறாத. அவன் யுத்த வீரன். முழங்கால் படி இடவை. அவன் ஜெபிக்கட்டும். பச்சிளம் குழந்தை, பால் கொடுக்கிற குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, அந்த தாயாருடைய மடியிலிருந்து இவனை சோத்திரம் பண்ணவை. அந்த குழந்தை யுத்தத்துக்கு முன்பாக என் தேவன் இறங்கி வரும்போது இது சொல்லுகிற சோத்திரம். ஜெயம், ஜெயம், ஜெயம். தேசத்துக்கு ஒரு ஜெயம். யாருக்கு முன்பாக நின்றார்கள்? கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஆமென். குழந்தைகளும் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரனும் கூட கர்த்தருக்கு முன்பாக. பாருங்க, யோசபாத்து செஞ்ச அந்த பெரிய காரியம் பாருங்க. ஹலோ, இருக்கீங்களா? ஆகாப் கூட போகும்போது யுத்தத்தில் இவனே பயந்து நின்னான். ஜெபிக்கிறவன் குழந்தையும் கூட கொண்டு வந்து யுத்தத்தில் நிறுத்தி ஜெபிக்க வைக்கிறான்.
அவனுக்கு தெரியும், அம்மோனியர் வரட்டும், மோவாபியர் வரட்டும், என் பிள்ளை ஜெபிக்கும். அவன் என்ன போராட்டம் என் குடும்பத்தில் கொண்டு வந்தாலும் சரி, என்ன போராட்டம் சபைக்குள்ள கொண்டு வந்தாலும் சரி, என்ன போராட்டம் தேசத்தில் கொண்டு வந்தாலும் சரி, அவன் விழுவான், அவன் அழிஞ்சே போவான். சொல்லு, அவன் அழிஞ்சே போவான். என வெள்ள குதிரை என் தேவன் பரலோகத்தில். ஓ சொல்லுங்க, வானம் திறந்து எனக்கு யுத்தம் பண்ண அவர் வரப்போறாரு, யுத்தம் பண்ண வரப்போறாரு. அர்மகதோன் யுத்தம் நடக்க போகுது, அர்மகதோன் யுத்தம் நடக்க போகுது. என் இயேசு வரப்போறாரு, இயேசுவே வரப்போறாரு. அதுக்கு முன்னாடி உபவாசத்து கூறு, ஆலயத்தில் ஜெபி, உன் குழந்தைய கொண்டு நிறுத்து. அல்லேலூயா. என்ன பைபிள் சொல்லுது, ஏசாயா 2:22 பாருங்களேன். ஏசாயா 2:22, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை அவன் எண்ணப்படுவதற்கு எண்ணப்படுப்பா. ஏங்க உங்களுக்கு விரோதமாக பேசுறவங்க மூக்கில் மூச்சு இருக்குதா இல்லையா? ஹலோ, வசனத்தை தேடுறதுக்குள்ள இப்போ செய்தியை நான் முடிச்சிருவேன். என்ன போட்டிருக்கு? என்ன பாருமா, நாசியில் உங்களுக்கு விரோதமாக பேசுகிற மூக்கு இருக்கா, மூச்சு இருக்கா இல்லையா? ஆண்டவரே, மூக்கு இல்லாதவங்களை மன்னிங்க, மூக்கு இருக்கவங்கள கைவெடுத்துங்க. நாசி இருக்கா இல்லையா? இழுத்து பாருங்க, கொஞ்சம் வேகமாக விட்டுறாதீங்க. எனக்கு விரோதமாக பேசுகிறவன் சுவாசம் இருக்கு சொல்ல, எனக்கு விரோதமாக நடந்தவன் சுவாசம் இருக்கு, எனக்கு விரோதமாக அற்பமாக பேசுகிறவன் இருக்கு, என்னை பாவத்துக்குள்ள நடத்துகிறவன் அவனுக்கு மூக்கில் என்ன இருக்குது, நாசியில் என்ன இருக்கு, அவனை நம்பாதேங்கிறார். நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். லோ, இதே ஆள் தான் ஆகாப்ப நம்பி போனான், அதே ஆள் தான் இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவனையும் நம்ப மாட்டேன் நான். நீ வாங்கடா, எல்லாம் வாங்கடா, வாங்கடா, வாங்க ஜெபிக்கிறவன் எல்லாம் வாங்கடா, எல்லாம் மூக்கில் சுவாசம் இருக்கா, வாங்க முண்டி போடு. சுவாசம் உள்ளவனை நம்பாதே, சுவாசத்தை கொடுத்தவரை ஊதினவரை நம்பு, சுவாசத்தை ஊதினவரை நம்பு. நல்லா இருக்குல்ல வெளிப்பாடு, நல்லா இருக்குல்ல? ஆமா. ஏன் இப்படி கப்பல் கவர்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்க? சொல்லு, வாயை திறந்து சொல். இப்படியே உட்கார்ந்துரு, சொல்லு. ஆண்டவர் என் மூக்கில் சுவாசத்தை ஊதினவர், எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளேயே ஊதினவர். எங்கே ஊதினாரி, எப்படி மூச்சு வாங்கின தெரியாது. எங்கள் அம்மா மூச்சு இழுத்த போது நானும் இழுத்தேன். ஆமாவா இல்லையா? எங்கள் அம்மா மூச்சு இழுத்தா நானும் இழுத்தேன். ஹல்லேலூயா. எங்கள் அம்மா மூச்சு விட இருக்கு. ஆமாம், ஒரு நாள் டைம் வந்துச்சு, அதை என்னை டெலிவரி பண்ணி வெளியே எடுத்தாங்க. என் சுவாசம் தன்னை இழுத்தேன். எங்கள் அப்பாவுடைய மூச்சில் நான் இருந்தேன், எங்கள் அம்மாவுடைய மூச்சில் நான் இருந்தேன், என் தேவனுடைய மூச்சில் இருந்தேன், அவருடைய வாயில் இருந்தேன். அவர் ஊதினாரு, நம்ம ஜீவ ஆத்மாவா ஆத்மாவா மாறிட்டேன். எனக்குள்ள அப்பா மூச்சு, எனக்குள்ள அப்பா பேச்சு, எனக்குள்ள சொல்ல. இப்படியே உட்காந்துரு. ஆமா, அப்பாவுடைய மூச்சு சொல்லு, அப்பாவுடைய பேச்சு, அப்பாவுடைய பார்வை, அப்பாவுடைய சிந்தை, அப்பாவுடைய எண்ணம் சொல்லு. சுவாசம் உள்ளவனை நம்ப மாட்டேன். அவன் பணம் தர மாட்டேங்கிறான், அவன் பொருள் தர மாட்டேங்கிறான், கடன் தர மாட்டேங்கிறான், பணத்தை வச்சுட்டான், பொருளை வச்சுட்டான். சேப்போ, நீ வாயில சொல்லு, வாயில மூச்சு நின்று. உனக்கு அவன் பணத்தை பிடிச்சி வச்சான், சம்பளத்தை பிடிச்சி வச்சான், பணத்தை இழுத்து வச்சான், எனக்கு வருமானம் இல்லை சொல்லாத. செத்தவன்ட போய் கேட்டுருக்க, மூச்சு இருக்கவன்ட போய் கேட்காத. மூச்சு கொடுத்தவரு, மூச்சு பேச்சு என் இயேசு என்றார். அவனை நம்ப அல்ல, நான் நிற்கிறது தேவ சமூகத்தில் யாக்க நிற்கிறேன். கைவெடுத்து சொல்லுங்க. இப்போ வாங்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எடுங்க. ஆமாம், இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இருக்கிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆடா சொல்ல அல்லேலூயா. இந்த அல்லேலூயாங்கிறது எங்க உள்ள சத்தம்? கை தூக்க மாட்டேங்கிற பாத்தியா? கை தூக்கலின்னு அப்படியே போட்டோம். எங்க வர்ற சத்தம் இது? அப்ப எங்க சொல்லணும் நீங்க? இப்ப நீ பரலோகத்தை பார்க்கணும்னா சொல்லாதவங்க, ஆண்டவரே மூச்சை பார்த்துக்குங்க, மூச்சு கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டுருங்க, வேண்டாம். சரி போட்டோம். இவைகளுக்கு பின்பு என்ன நடந்தது? பரலோகத்திற்கு திரளான ஜனக்கூட்டம் இடுகிறேன். எப்படி சத்தம்? உங்க சத்தம் பத்துல. இந்த பாரு வசனத்தை தேடிட்டு இருக்கிறது பாரு. என்ன சத்தம்? எப்படி சத்தம்? இந்த ஸ்கூல் எல்கேஜி குழந்தைங்கள இருக்கிற இடத்துல போனீங்கன்னா, அப்பா, இந்த ப்ரீகேஜி போனால் இன்னும் டேமேஜ் தான் காது.
பால்வாடிக்கு போயிட்டீங்கன்னா சொல்லவே வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுகளை அடக்க முடியுமா? பேசுங்களேன். அப்படித்தான் பரலோகத்தில் இருக்கிறவனை சொல்ல. அல்லேலூயா கூட்டம், ஆமாண்டா அல்லேலூயா கூட்டம்டா. ஆரவார கூட்டம், ஆமாண்டா. சத்தமா ஆமாண்டா, சத்தமா. சத்தம் உள்ளவர்கிட்ட சத்தமா தாண்டா பாடுவேன். காத அடைக்குது, ஆமாண்டா. பரலோகத்தில் ஆரவாரம்டா, ஆரவார சத்தம், ஆரவார சத்தம். அப்பா சந்நிதியில் நாள்தோறும் நல்லவர் முன்னிலை கை உயர்த்தி வாமே சத்தம். அல்லேலூயா. ஆமே. கடிகார முள்ளு வேகமா போகுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆரவார சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. ஆரவாரமா பண்ணலப்பா, சோத்துக்கு இருக்க ஆட்கள். அல்லேலூயா. ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியம் நீதிமானவைகள். அல்லேலூயா. இப்ப அவர் என்ன செய்ய போறார்? பூமியில தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்கார ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். கைகளை உயர்த்தி இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அம்மோனியனே, மோவாபியனே, என் ஊழியக்காரனுக்கு விரோதமா நீ எழும்பி வேசித்தனத்தை அனுப்புவேன், உன் ரத்த பலிக்கு நான் பழி வாங்குவேன். இப்ப சொல்லுங்க, மாம்சத்துக்குரியவனை கண்டு பயப்படாத. பைபிள் போட்டுக்கு வேசித்தனத்தின் ஆவிய தேசத்தில் பிசாசு கட்டவிழ்த்திருக்கான். அம்மோனின் ஆவி தேசத்தில் கிரியை செய்து, மோவாபின் ஆவி ஊழியக்காரனுக்குள்ள கிரியை செய்து. இன்னைக்கு நம்ம எல்லாம் பாதுகாக்கப்படணும்னா என்ன ஆரவாரம் போடணும்? பைபிள் சொல்லுது என்னது? ஊழியக்காரன் ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே. 3ஆம் வசனம். மறுபடியும் அவர்கள் சொல்லுங்களேன், மறுபடியும் 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 ஆமென் அல்லேலூயா சொல்ல சொல்ல என்ன நடந்துதான்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்களா? ஆரவாரித்தார்கள். அடுத்தது என்ன பண்றாங்களா? ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அவளுடைய புகை என்றைக்கும் என்றார்கள். 3ஆம் வசனம். 4ஆம் வசனம். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் சத்தமா அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை என்ன செய்தார்களாம்? 5ஆம் வசனம். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரை அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களை நீங்கள் யாவரும் அவரை என்ன செய்யுங்க என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. ஆமென். 6ஆம் வசனம். அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போல் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி தேசத்தில் ராஜ்யபாரம் கர்த்தர் பண்ணுவார். யுத்தம் கர்த்தர் பண்ணுவார். வேகமா வாங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 2 நாளாகமம் 20, 14, 15. இன்னையோட யோசபாத்தை முடிக்க போறோம். ஆமென் ஆமென். என்ன நடந்தது? அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பெனியாவுக்கு பிறந்த சரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவரான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினான். அவன் சொன்னது, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளை, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு என்ன செய்யாதீங்க? பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிறார். இந்த யுத்தம், கைகளை தட்டி இந்த யுத்தம் எல்லாம் சொல்லுங்க. இந்த யுத்தம், இந்த யுத்தம் எல்லாம் கையில் இந்த யுத்தம் உங்களுடைய அல்ல, உங்களுடைய அல்ல. யாருடையது? எல்லாம் சொல்லுங்க. யாருடையது? கர்த்தருடையது, தேவனுடையது. இப்ப சொல்லுங்க, இந்த தேசத்தில் அவர் யுத்தம் பண்ண வரப்போறார். ஆமென் ஹல்லேலூயா. என்ன வேணா நடக்கட்டும். ஆமென் ஹல்லேலூயா. கமிட்டி கூடட்டும், எத்தனை வேணா சபை கூடட்டும், எத்தனை கூட்டம் எழும்பட்டும். ஆமென். இன்றைக்கு சொல்லுங்க, தேவன் யுத்தம் கர்த்தர் செய்ய போறாரு. யுத்தம் கர்த்தர் செய்ய போறாரு.
பக்கத்துல தட்டி எழுப்புங்க. ஆமென். கர்த்தர் யுத்தம் செய்ய போறார். தட்டி எழுப்புங்க. ஆமென். தட்டி கை கொடுங்க. கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் யுத்தம் செய்ய போறார். கை கொடுத்து சொல்லுங்க. ஆமென். நல்லா அப்படி. ஆமென். ஆமென். ஹalleluya. யார் செய்ய போறா? கர்த்தர் யுத்தம் செய்ய போறாரு. இப்ப சொல்லுங்க, மாம்சத்தில் எதிர்க்க முடியல, உன் குடும்பம் மாம்சம் அழிக்குதுல, இன்னைக்கு சொல்லு, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உன் குடும்பத்தில் இருக்கிற மாம்சத்தை கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உன்னால அவன் வாயை அடைக்க முடியல, உன்னால அவன் பேச்சு அடைக்க முடியல. நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. செய்ய வேண்டியது என்னது? என்ன செய்யணும்? சத்தமா சொல்லிட்டே போ. நீ சொல்லிட்டே போ. ஆர்ப்பரிக்கும் போது, ஆரவரிக்கும் போது அவர் இறங்கி வருவா. அவர் இறங்கி வருவா. அவர் உனக்கு யுத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார். அவர் உனக்கு யுத்தம் பண்ண ஆரம்பிவார். நல்ல 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 நல்ல. ஆமென். அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். ஹalleluya. என் பைபிள் சொல்லுகிறது. ஆமென். ஆமென். அதே யாத்ராகமம் 14:13 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ காண மாட்டீர்கள். 14 யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன செய்வீர்களாம்? எங்க சும்மா இருப்பினா கை கட்டி உட்கார்றதுக்கு இல்லைங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இதை மட்டும் சொல்லுங்க, இதை மட்டும் சொல்லுங்க. இந்த வாரம் உள்ள இதை சொல்லிட்டே இருங்க. இந்த மாசம் ஃபுல்லா சொல்லுங்க, இந்த வருஷம் ஃபுல்லா சொல்லுங்க. அவர் வெள்ள குதிரை இறங்கும், வெள்ள குதிரை இறங்கும். நல்ல 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 வெள்ள குதிரை சிங்காசனத்திலிருந்து விக்கலபவுண்டா கமரா துரபா, விக்கலபவுண்டா கமரா துரபலபலபா, ஃபயர் ஃபயர் ஃபயர், விக்கலபவுண்டா கமரா துரபலபவுண்டா, ஷாம் கமரா பவுண்டா. வெள்ள குதிரை யுத்தம் கர்த்தருடையது. சும்மா இரு. ஹalleluya. ஹalleluya. ஆமென். பைபிள் அதனால தான் சொல்லுது. ஏசாயா 41:10 பார்க்கும்போது, ஆமென். ஹalleluya. ஆமென். 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 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஐயோ ஹா, இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி, ஆமாம், யாக்கோபும் சிறு பூச்சி, இஸ்ரவேலும் சிறு கூட்டமே, பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கைகளை வைத்து சொல்லுங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யோசபாத்தே, உனக்கு நான் துணையாய் நிற்கிறேன். யோசபாத்தே, உனக்கு நான் துணையாய் நிற்கிறேன். மகளே, உனக்கு நான் துணையாய் நிற்கிறேன். மகளே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். மகனே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். யுத்தம் உன்னோடு அல்ல, நான் யுத்தம் பண்ணுவேன். நான் யுத்தம் பண்ணுவேன். உன்னோடு போராடினவர்களுக்கு நான் யுத்தம் பண்ணுவேன். வாங்கிக்க வல்லமையை. ஃபயர் ஃபயர் விக்கனபம் தபனாதுடா. யுத்தம் நான் பண்ணுவேன். நான் யுத்தம் பண்ணுவேன். ஓ ரப ஷகனபம் தபனாதுடா பனபம் தகனபா. நான் அப்பாட்ட கேட்டேன், அப்பா இன்னைக்கு யாரெல்லாம் வருவாங்க? யாருமே ஒரு கான்டாக்ட் இல்லையே, யாரெல்லாம் வருவாங்க? ஏசப்பா சொன்னார், நான் யாரு கூட இருந்து நான் யுத்தம் பண்ணுவேனோ அவங்கள மட்டும்தான் கூட்டிகிட்டு வருவேன், அவங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேனாரு. அம்மா காலையில் கார் எடுக்கும்போது, அம்மா ஏங்க இன்னைக்கு யார் வருவாங்கன்னு நான் அம்மாட்ட சொல்கிறேன், கர்த்தருக்கு சித்தமானவங்க மட்டும் இன்னைக்கு வருவாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஆண்டவரே யுத்தம் பண்ணுவதற்கு யார் முடியும்னு ஆமென் நினைச்சாங்களோ அவங்களால முடியாது. யுத்தம் என்னால் பண்ண முடியல. இந்த நிரபராதிகளா அழுதுட்டு இருக்கிற இந்த கூட்டத்துக்கு அல்லேலூயா ஆரவார சத்தத்தோடு நிக்கிற உன் குடும்பத்தை எனக்கு ஒண்ணு தெரியும், யுத்தம் அவர் செய்ய போகிறார். உனக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார். உன் மேல ஒரு விசேஷித்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் கர்த்தர் தர போகிறார். ஓ ரபா ஷகனபா ரிகாந்தாதுனபா நபா ரபா. ஆமென். பைபிள் சொல்லுது, 2 நாளாகமம் 20:19 கோகாத்தியரின் புத்திரிலும் கோராகியரின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை எப்படி துதித்தார்களா? வெளிப்படுத்தல் என்ன பார்த்தோம்? ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். இங்க பாளையத்தில் என்ன செய்கிறார்களா? கைகளை உயர்த்தி 10 வீட்டுக்கு போகணும்.
நேற்று ஒரு செய்தியை கேட்டிருந்த ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, சிங்கம் கர்ஜிச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர் கேட்குமா? 5 கிலோமீட்டர் கேட்கும். அவர் வண்டலூர் ஜூ பக்கத்தில் அவர் வீடா. அவர் குட்டி பையனாக இருக்கும்போது சிங்கம் அப்போ வண்டலூர் ஜூலேருந்து கத்துமா. அப்போ அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்டாராம். அவர் சொல்லும்போது நான் கேட்டேன், யோசித்தேன், வண்டலூர் ஜூவில் இருக்கிற சிங்கம் 5 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் கேட்கும்னா, நான் சொல்கிறேன், நான் கர்ச்சிக்கும் போது நான் கர்ச்சிக்கும் போது சாத்தானுடைய எல்லைக்கு கேட்கணும். 5 கிலோமீட்டருக்கு சிங்கம் கேட்கும்னா, நான் ஆராதிக்கும் போது பாளையத்தில் உள்ள, தேசத்தில் உள்ள, பட்டணத்தில் உள்ள, கிராமத்தில் உள்ள, இந்தியா தேசத்தில் உள்ள அத்தனை சிங்கமும் கேட்கணும். அத்தனை சிங்கங்களும் கேட்கணும், கர்த்தரே தெய்வம். ஹல்லே 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 ஹல்லே. துதிக்க துதிக்க. என்ன நடந்தது? வேகமா துதிக்க துதிக்க. 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து, 2 நாளாகமும் 20 அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நம்ப வேண்டியது யாரை தெரியுமா? ஹலோ 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 ஹலோ. உங்களுடைய MD அல்ல, உங்களுடைய BD அல்ல, உங்களுடைய MBA அல்ல, உங்களுடைய CA அல்ல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்களுடைய சர்டிபிகேட் அல்ல. நீ கர்த்தரை நம்பு, நீ தீர்க்க தரிசனத்தை நம்பு, நீ சித்தி பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்பி இருக்கிற என் தேவ பிள்ளையே, உன் கையில் இருக்கிற பட்டையா கர்த்தருடைய வசனம் இது. இது நம்பி நீ புறப்படுவாய் என்றால் வனாந்திரமே. எப்படிப்பா? எங்க போய் கூப்பிடுறாங்க? யோசபாத் எங்க போய் கூப்பிடுறான்? அம்மா, நீ நிக்கிற இடம் வனாந்திரம். சுத்தி யாருமே இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, தங்கச்சி இல்லை, கூட பிறப்பு யாரும் இல்லை, மூச்சு விடுற எவனுமே இல்லை. நீ தனியா வனாந்தரத்தை நிற்கிற. இப்ப கத்து, இப்ப கத்துற துதி, இப்ப ஆர்ப்பரிப்பு போடு, நீ ஆரவாரி. ஒரு சத்தம், ஒரு சத்தம், ராஜாவுடைய கம்பீர கம்பீர சத்தம், ரப்பனா ஷகனபா, கம்பீர சத்தம். என் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் 21ஆம் வசனம். அவன் பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும். பாடகரை யாருக்கு முன்னாடி பாட்டுக்காரன் நிறுத்திட்டாங்க? கவனிக்கிறீங்களா? இந்த செய்தி 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்து போயிட்டு இருக்குது. இந்த வசனங்களை நான் நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபாதர் பெர்க்மான்ஸனுடைய டிவியில் பாட்டு பிரசங்கங்களில் அதுக்கு சாட்சி பாஸ்டமாக தான். நான் வெள்ளிக்கிழமைக்கு வரணும்னு நினைக்கிற நேரத்தில் உபவாசத்தோடு இருக்கும்போது வசனங்களை நான் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கரெக்டாக டிவியில் அவர் பிரசங்கத்தில் இந்த யோசபாத்தினுடைய வசனம், இப்போ நான் சொல்கிறத அணிவகுத்து நின்ற அணி வீரர்களுக்கு முன்பாக துதிக்கிறவனை நிற்க வச்சானே. இன்னைக்கு தேவ பிள்ளையே, உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக துதிக்கிறவன் அணி அணியாய் நிற்கத்தக்க, துதித்து ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை உங்களுக்கு முன்பாக நிற்க கர்த்தர் வைப்பாராக. ஹல்லேலூயா. என்ன நடந்ததா? 22ஆம் வசனம். ஹல்லேலூயா. என்ன ஆச்சுங்க? பாடி துதிக்கையில, பாடி துதிக்கையில சத்தமா வாசிங்க. யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிபிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினாலே அவர்கள் வெட்குண்டு விழுந்தார்கள். கைகளை தட்டி அர்ப்பரிங்க, 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 அர்ப்பரிங்க. வெட்டுண்டு விழுந்தார்கள், வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹலோ, நீ விற்கப்பட்டு விழுந்து போவதில்ல. நீ விழுந்து போவே நினைச்சுதான் உட்கார்ந்துருக்க. இப்ப உனக்கு விரோதமா இருந்தவன் வெட்டுண்டு. நீ ஆராதிக்கிறவனை முன்னாடி நிறுத்து, ஜபிக்கிறவனை முன்னாடி நிறுத்து, கர்த்தரை துதிக்கிறவன் முன்னாடி நிறுத்து, கர்த்தரை நம்பி நிறுத்து. பாடகர்கள் வேண்டாம், டான்ஸ் மாஸ்டர்ஸை நிறுத்த சொல்லல, கர்த்தரை துதிக்கிறவர்களை நிறுத்த சொன்னாரு. கர்த்தரை நம்பு சித்தி பெறுகிறவனை நிறுத்த சொன்னாரு.
இந்த புகை கூட்டத்தில் லைட் கூட்டத்தை நிறுத்த சொல்லல. நீ ஆணிபகத்தை நிற்க வேண்டியது கர்த்தரை ஆராதிக்கிறவனை. பவுலும் சீலாவும் ஆராதித்த போது சங்கிலிகள் உடைந்து வெளியே வந்தது. எரிகோவில் துதிக்க ஆரம்பித்த போது தேவன் மதிலை கீழே தள்ளினார். இன்றைக்கு துதிக்கிற உங்களை ஹலோ 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 ஓ ரபா ஷகனபா. இப்போ வாங்க எல்லாரும், இப்போ வாங்க. நாம ஏசாயாவை எடுத்துக்கலாமா? சீக்கிரம் வாங்க. ஏசாயா 19ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. ஏசாயா 19 1ஆம் வசனம் முதல். எகிப்தின் பாரம் இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்படி அந்த வசனத்தை அப்படி உங்கள் லைஃபுக்கு எடுத்துக்கங்க. ஏசாயா 19:1 முதல். எகிப்தின் பாரம் இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். ஹலோ, அந்த எகிப்துங்கிற இடத்தை அந்த எகிப்துங்கிற இடத்தை எந்த இடத்தை பூர்த்தி பண்ணிக்கிறீங்க? நம்ம வீடு, நம்ம கிராமம், நம்ம பட்டணம், நம்முடைய தேசம், அப்படி எடுத்துங்க. சரியா? எகிப்துக்கு வருவார். இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள் கரைந்து போகும். சகோதரனோட சகோதரனும், சிநேகிதனோட சிநேகிதனும், பட்டணத்தோட பட்டணமும், ராஜ்யத்தோட ராஜ்யமும் யுத்தம் பண்ண முடியாது. எகிப்தியரோட போர் கலக்க பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது, அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். ஹலோ, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்களுக்குள்ளேயே கலக்க வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளேயே சோறு வந்துடும். இப்போ நம்ம பார்த்தோம், ஆண்டவரே, சங்கீதக்காரன் தாவீது என்ன பாடினார்? ஆண்டவர்களை ஒருமித்து இருக்கிறாங்க ஆண்டவர். இப்போ ஒருமித்து ஆலோசனை பண்ணாங்க ஆண்டவர். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியருக்குள்ளே கலக்கத்தை கொண்டு வந்தாராம். வாவ், ஹல்லேலூயா. என்ன நடக்குதா? அடுத்தது, எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். அப்படி ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதங்களையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையிலே ஒப்புவிப்பேன். அடுத்தது, கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான். என் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரது நடுவில் தாறுமார்களின் ஆவியை வர பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தின் அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். கையை உயர்த்து ஆமென் சொல்லுங்க. என்ன ஆவி ஆண்டவர் அனுப்புவாரா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? தண்ணி அடித்தவன் எப்படி நடப்பான்னு உங்களுக்கு தெரியும். நான் நேராக தான் நடந்துட்டு இருக்கேன்னு போட்டுட்டு போமா. அதே போல தான் ஆண்டவர் எகிப்தியரை தாறுமாறான் ஆக்கி, அவரை தாறுமாறாவின் ஆவி, ஆண்டு என்ன செய்வாரா? தாறுமாறுகளின் ஆவியை அவர் அனுப்புவார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவனை தாறுமாறாக்குற. கை வைத்து சந்தோஷமா இருக்கா? யோசபாத் இன்னையோட முடிய போகுது. யோசபாத் என்ன ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேசத்தில் என்ன செய்ய போறாரா? அடுத்து பாருங்க, வாங்க. அப்போ தாறுமாறான் ஆவியை என்ன செஞ்சிருவாராம்? அனுப்ப போறாராம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் தங்களில் ஒருவர் என்ன செஞ்சாங்களாம்? அழிக்கத்தக்க விதமாய் கடைசி பகுதி கை கலந்தார்கள். அவர்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்க? 24ஆம் வசனம். யூதா மனுஷர் வனாந்தரத்திலே கூட்டங்களிலே வந்து அவர்கள் ஏராளமாய் கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கி இருக்கும் போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களை கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஒருவரும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது யோசபாத்துடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்கள், பிரேதங்கள், உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்கள் தங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்து 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளோ மிகுதியாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க. எகிப்தின் லாபம், எகிப்தின் பொருளாதாரம் அத்தனை யார் இப்ப கொள்ளையடிக்க போறா? கைகளை உயர்த்தி ஆர்ப்பரிங்க. ஆமென். அவன் கிட்ட இருக்கிறது எப்படி ஆண்டவர் ஒரே ராத்திரியில் எகிப்தினுடைய அத்தனையை எடுக்க சொல்லி ஆண்டவர் பார்வோனுடைய எல்லையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட செய்தாரோ, அதே ஆண்டவர் இப்ப யோசபாத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஒரு கொள்ளை பொருளை தரப்போகிறாரு. இந்த 2024 ஒரு கொள்ளை பொருளை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். சபையை பார்க்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன நடந்ததா? கீழே 26. ஹல்லேலூயா. என்னாச்சுங்க? 4ஆம் நாளிலே பராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆகையால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் பெராக்கா என்ற என்ன அர்த்தம்? துதி என்று அர்த்தம். பெராக்கானா என்ன அர்த்தம்? பெராக்கா மினிஸ்ட்ரின்னு கேள்விப்படுறீங்க. பெராக்கா என்ற என்ன அர்த்தம்? அப்போ கொள்ளையடிச்சு அணி வில்லுனாலேயே அம்புனால ஜெயிக்கல, உபவாசத்தினாலும் துதிப்பதினாலும் அவர்கள் கொள்ளையிட்டார்கள். இன்னைக்கு மாம்சத்தை ஜெயிக்கணுமா? இன்னைக்கு உபவாசம் பண்ணு. பணத்தை சொந்தந்திரமாக்கணுமா? கொள்ளையிடணுமா? கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. என்ன நடந்தது? 28
அவர்கள் தம்பர்களோடும் ஆமென் சுரமண்டங்களோடும் பூரிகளோடும் எருசலேமில் இருக்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு எப்படிங்க கொள்ளையடிச்சு எங்க போயில? ஹலோ, கொள்ளையடிச்சு எங்க போகல? நீங்க சம்பாரிச்சுட்டு எங்க போறீங்க? வீட்டுக்கு போய் தூங்கிட்டு சாப்பிட்டு நல்லா கறி மீன் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அவர்கள் ஆலயத்துக்கு வந்தார்கள். நீ ஆலயத்துக்கு வந்தேன்னா கொள்ள பொருள் உனக்கு தான். அல்லேலூயா. கீழே என்ன போட்டிருக்குப்பா? இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தால் 30ஆம் வசனம், இவ்விதமாய் என்ன நடந்துங்க? யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரியம் என்ன ஆச்சுங்களா? அமெரிக்கையா இருந்தது. ராஜ்யபாரி அமெரிக்கன் என்னதுங்க? சமாதானமா இருந்தது. கைகளை தாட்டி எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உங்க குடும்பம் சமாதானமா இருக்கணும்னா நீங்க உபவாசத்தை போடுங்க. 2வது கர்த்தரை ஆர்ப்பரிங்க. 21 2 நாளாகமம் 21:1 இன்னும் ஆமென் 20 அந்த மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள் ஒரு வசனம் இருக்குமே மேலே. 27 வாசிங்க. பின்பு கர்த்தர் அவர்களை அவர் சத்துருக்கள் பேரில் குளிரச் செய்து கலிகூரச் செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவளுக்கு முன்னால் யோசபாத்து மகிழ்ச்சியோடு. போன வாரம் நம்ம பார்த்தோம் சமாதானத்தோடு எருசலேமுக்கு திரும்பினார். இந்த வாரம் நம்ம பார்க்கிறோம் எருசலேமுக்கு திரும்பும் போது மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா. அப்ப மகிழ்ச்சியோடு எங்க போறோம்? எருசலேமுக்கு போறோம். வீடுன்னா உங்க வீடு இல்ல. வீடு என்றால் எருசலேமின் வீட்டுக்கு திரும்பினானா பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பாடாதவர்களை மன்னியுமே. இப்படியே சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க. பைபிள் சொல்லுது 22 நாளாகமம் 21:1 யோசபாத் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே குமாரனாகிய யோராம் ராஜாவானான். அல்லேலூயா. ராஜபாரம் யோராமுக்கு வந்துருச்சு. இவன் குடும்பத்தில் இவன் தப்பிச்சுக்கிட்டான். ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? செய்தியினுடைய தலைப்புக்கு வந்துட்டோம். இந்த வாழ்றதுடைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். யுத்தம் அம்மோனியரும் மோவாபியரும் வந்தபோது பயந்துட்டான். என்ன கூறிச்சிட்டான்? உங்களுக்கு பயம் வந்தா என்ன வரும்? பயம் வந்து ஒரு மனுஷன் பயப்படுத்திட்டான் அப்படின்னு என்ன வரும்? செத்தே போயிருவேன். ஆனால் பைபிள் சொல்லுது அவன் உபவாசம் அப்படின்னா பயந்த போது அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஜெபிக்கிறவங்களை எழுப்புனான். 2வது ஜெயிக்க போகும்போது ஆயுதம் அணிந்தவர்கள் அணிவகுத்து நின்றார்கள். அவர்களுக்கு முன்பாக ஆராதிக்கிற துதிக்கிற ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தை கர்த்தருக்கு முன்பாக அவன் நிற்க வைத்தான், ஆர்ப்பரித்தான். யோசபாத் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு திரும்பினான். இப்போ தற்காலமா இருக்கிற டெம்பரரி ஹவுஸ்க்கு போயிட்டு வாங்க, பாய் பாய். நிரந்தர வீட்டுக்கு போறோம். கைகளால் கட்டப்படாத வீடு, மகிழ்ச்சியோடு பரம எருசலேமை பார்க்க போகிறோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக்க போகிறோம். யோசபாத்தினுடைய செய்தி இன்றோடு முடிந்தது. ஆனால் யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே அவன் தவறினான், அந்த தவறை திருத்தினான். அவன் விழுந்தான், அவன் மீண்டும் தேவனால் ஊழியக்காரன் தீர்க்கதரிசி யெகூவினால் எச்சரிக்கப்பட்ட போது எழுந்தான். நீ யெகூவை ஆண்டவர் எழுப்பின போது யோசபாத் தன் பாவங்களை மறைக்காமல் ஒத்துவிட்டான். ஆமா, நான் துன்மார்கள் துணை நின்று மன்னிச்சிருங்கன்னு வந்துட்டான். மீண்டும் அவன் அழுது தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகி பைபிள் எல்லாம் திரும்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் உனக்கு துணை நின்றான். உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருந்தாரு. கர்த்தர் உனக்கு துணையா இருக்கணும்னா நீ கர்த்தருடைய வார்த்தையில வாழணும். வார்த்தை மனுஷனோட இருக்கும் பொழுது அம்மோனியன் வருவான், மோவாபியன் வருவான், எதிர்த்து வருவான். ஹலோ, மாம்சம் எழுவதில்லை. நல்ல உபவாசம் தான் பண்றேன், ஆனா ஜபத்தை முடிச்சோன்னா வருது மாம்சம். இச்சை அழிக்க முடியல.
இச்சையை அழிக்க முடியல. வாயில வருகிற வார்த்தை அபாசமான வார்த்தை, வாயில வார்த்தை கெட்ட வார்த்தை, அழிக்க முடியல. நீ நடிச்சது போதும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பந்தி இருக்கு, திருந்திட்டா உன் வீடு, நீ பிதாக்களுடைய கல்லறைக்கு போவ. நீ திருந்தலினா யோராம் வாழ்க்கையில பிதாக்கள் கல்லறையிலும் கூட வைக்கப்படலை. விரும்பவாறு இல்லாம அவன் ராஜா செத்து போயிட்டான். ஆனா யோசபாத்தை அவன் பிதாக்களோடு அடக்கம் பண்ணினார்கள். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் நம் தேவன். ரெடியா? இன்னைக்கு ஆபாசத்தை விட்டுரு, ஆபாசமான வார்த்தையை விட்டுரு, ஆபாசமான பார்வை விட்டுரு. மனுஷன் சுவாசம் உள்ளவனை அழிக்க கர்த்தர் எழுப்பட்டும். எழுமி நிற்போம். ராஜா வரப்போகிறார். யாரும் வெடிக்க பார்க்க வேண்டாம். எல்லாம் சத்தமா ஆர்ப்பரிக்கலாமா? ஆர்ப்பரிக்கலாமான்னு இவ்வளவுதானா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை அடைப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவை மதிய நேரத்துக்கு ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவோட வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆலலி அம்மோனியரும் மோவாபிரும் கர்த்தாவை யோசபாத்துக்கு விரோதமாய் வரும் பொழுது ஆலலி யோசபாத் கர்த்தாவை கர்த்தருடைய சந்நிதியில் உபவாசத்தோடு ஜெபித்தது போல தன் ஜனங்களை சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் எல்லாவரும் கர்த்தாவே ஆலலிய தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆலலிய யுத்தம் கர்த்தர் செய்தது போல கர்த்தாவை நாட்களில் அப்பா எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே மனுஷர்கள் எங்களை பயப்படுத்தும் பொழுது நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதபடி கர்த்தாவே ஆலலி உண்மையில் மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா உண்மை ஆர்ப்பரிக்கத்தக்கதாய் உம்முடைய சமூகத்தில் கர்த்தா ஆரவாரத்தோடு அல்லேலூயா சொல்லத்தக்கதான தேவ கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆலலிய கர்த்தாவை உபவாசத்தோடு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆலலியப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா. மனுஷர் எங்களை பயப்படுத்தும் பொழுது, மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கும் பொழுது ஆலலியப்பா நாங்கள் சோர்ந்து போகிறவர்களாயிட்டு அல்லாண்டவரே, நாங்கள் பயந்து போகிறவர்களாயிட்டு அல்லாண்டவரே. ஓரி கபா சந்தரதியர கலபா கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக அப்பா எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. இந்த வார்த்தையின்படி ஆலலியப்பா ஜெயம் கர்த்தரால் வரட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவன் அப்படியே செய்ய போகிறேக்க நன்றி. இந்த வாரத்தில் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களை அப்பா நீர் முறியடிக்க போகிறேக்க நன்றி ஆண்டவரே. பழிவாங்குதல் உங்களுக்குரியது ஆண்டவரே. நீர் பழிவாங்க போகிறேக்க நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவருமே துதிக்கிறவர்களாய் உம்மை ஆராதிக்கிற உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் மாற்றுங்க. உடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரும் தருகிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டீரே நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆர்ப்பரிப்பலாமா? இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் இந்த வார்த்தை உண்மையாகவே கர்த்தர் என்னோடு பேசினார். யோசபாத்து கூட இருந்து கர்த்தர் அம்மோனியரையும் மோவாபியரையும் அழித்தது போல உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் அழிக்கணும்னா, அவர் யுத்தம் பண்ணணும்னா நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, துதிக்க ஆரம்பிங்க. இயேசு இறங்கி வரப்போறாரு. இந்தியா தேசத்தில் உங்களுக்காக இறங்கி வரப்போறார். அவர் வெள்ளை குதிரை தயார். அவர் யுத்தம் பண்ண போகிறார். கர்ப்பசி கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.